வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக நாம என்ன செய்திருந்தோம்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு வெற்றிங்க 2025ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரிന്റെ டிஸ்கஷன் ചെയ്തിരുന്നു. ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரிന്റെ டிஸ்கஷன் செய்திருந்தோம். இன்றைக்கு நாம இப்ப உங்களுக்கு தெரியும் 25 பேட்சுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடந்துச்சு. அதே போல 24 பேட்சுக்கு ஃபோர்த் டேர்ம் எக்ஸாம் நடந்துச்சு. யாருக்கு 24 பேட்சுக்கு ஃபோர்த் டேர்ம் எக்ஸாம் நடந்துச்சு. இதை ரிப்பீட்டர்ஸும் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் டேர்ம் எக்ஸாம் நடந்துச்சு. இந்த ஃபோர்த் டேர்ம் எக்ஸாமின் எம்சிக்யூகளை தான் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய மாதிரி ஃபோர்த் டேர்ம் எக்ஸாமின் எம்சிக்யூகளை பத்தி தான் இன்றைக்கே நம்மளோட கிளாஸ்ல பார்க்கக்கூடிய மாதிரி. சரியா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட 2025ஆம் ஆண்டு பெட்ச் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதாவது முதலாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து கிட்டத்தட்ட தேர்ட் டேர்ம் வரைக்குமே ஒரு 25 எம்சிக்யூ வார மாதிரி இருக்கு. சரியா? அதுக்கு பின்னால ஃபோர்த் டேர்ம்ல இருந்து சிக்ஸ்த் டேர்ம் வரைக்கும் ஒரு 50 எம்சிக்யூ உங்களோட ஃபைனல் பேப்பர் போல வார மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா சிலபஸ் இந்த அளவு வந்து அதிகரிக்குது. இங்க படிச்சது வந்து 6ல 1 நீங்க இப்ப படிச்சிருக்கிறது ஃபோர்த் டேர்ம் சொன்னதால 6ல 4 படிச்சிட்டீங்க. சரியா? ஆகவே நீங்க அவங்களை விட ஃபர்ஸ்ட் டேர்மை விட 4 மடங்கு கூடுதலான ஏரியா வந்து படித்த நிலையில ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோட வரக்கூடிய எக்ஸாம் அடுத்ததாக ஃபேஸ் பண்ணக்கூடியவாறு இருக்கு. சரி, அதோட 50 எம்சிக்யூவையும் ஒரே பார்ட்ல முடிக்கிறேன்னு சொன்னது கஷ்டம். சரியா? ஏன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக பேசணும். உங்களோட சிலபஸ் பெருசு, அதே போல உங்களோட எம்சிக்யூ எண்ணிக்கையும் பெருசுன்னு சொன்னதால இன்னைக்கு நான் முன்னுக்குள்ள சில எம்சிக்யூகளை கொண்டு போறேன். சரியா? ஒரு 15 மாதிரி ஒரு 15 எம்சிக்யூ மாதிரி நான் இன்னைக்கு செய்து விடுறேன். அந்த ஃபுல்லாக பாருங்க. சரி, உங்களோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா சில டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதே போல அடுத்த பார்ட் வேணுமான்னு சொன்னதையும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் செய்வோம். ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்த செய்ததுல யூஸ் இல்லை. அதுக்கு பதிலாக வேற என்ன சரி ஒரு ப்ரொஜெக்ட் செய்யலாம் தானே. உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த பார்ட் வேணும்னு சொன்னா சொல்லுங்க, செய்வோம். அப்படி ஒரு தேவை ஒன்று இல்லைன்னு சொன்னா நம்ம அதை விட்டுட்டு வேற என்ன சரி ஒரு ப்ரொஜெக்ட் கீழே இறங்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு சின்ன விஷயம் ஒன்று பேசிட்டு இருக்கோம்னு சொன்னதாலதான் நான் வந்து சின்னதாக ஸ்கிரீனை வச்சு பேசிட்டு இருக்கேன். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா 24 பேட்ச்ல எக்ஸாம் எழுதக்கூடிய 24 பேட்சை சேர்ந்தவங்க இல்லாட்டி ரிப்பீட்டர்ஸுக்கான என்னோட ஃபைனல் ப்ரொஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் தான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கும். தேவையானவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுங்க. அதுக்கான அட்மிஷன் இங்க இருக்குது. அடுத்த போஸ்ட்லயும் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே இருக்கும். சரி, ஓகே. அடுத்த விஷயம் வந்து நீங்க அடுத்தடுத்த பார்ட் தேவைன்னு சொன்னீங்க. எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் தேவைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நம்ம யூடியூப் இது ரெக்கார்டட் வீடியோவாக தானே இருக்குது. யூடியூப் லைவினூடாக செய்வோம். அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்வோம் உங்களோட தேவையை பொறுத்து. நம்ம இப்ப முதலாவது எம்சிக்யூக்கு போகலாம். சரி, எனக்கு வந்து இன்னைக்கு இந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள எல்லாம் போயிட்டு அதனால நான் போன்ல பார்த்து செய்தேன். பேப்பரை விட போன்ல செய்யக்குள்ள கொஞ்சம் அந்த கீறு அந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாகும். பிரச்சனை இல்லை, நான் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வி எப்பையும் போல முதலாவது கேள்வி உங்களோட ஃபைனல் பேப்பர்லயும் சரி எல்லா பேப்பர்லயும் சரி முதலாவது கேள்வி மெயினாக முதலாவது பாடத்திலையும் தான் வருது. அதே போல உங்களோட ஒவ்வொரு மாடல் பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் வரைக்குமே முதலாவது கேள்வி முதலாவது எம்சிக்யூ வந்து முதலாம் யூனிட்ல இருந்து வந்திருக்கும். அதே போலதான் இங்கேயும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால் வாட் செகண்ட் எனும் அழகை கொண்ட பௌதீக கணியத்தின் பரிமாணமாக பின்வருவனவற்றுள் அமைவது. இவங்க சொல்லியிருக்காங்க என்ன அழகுன்னு சொன்னால் வாட் செகண்ட், கேபிட்டல் W சிம்பிள் S, வாட் செகண்ட். வாட்னு சொன்னவரு யாரு அழகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வலுவிண்ட அழகு. அதே போல செகண்ட் சொன்னவர் யார் அழகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேரத்தின் அழகு. இதை வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த அதாவது இந்த அழகு யார்ல இருந்து உருவாக இருக்குது என்று சொன்னால் வலுத்தர நேரத்திலே இருந்து. சரிதானே? வலுத்தர நேரம் யாரை தரும்னு சொன்னா உங்களுக்கு டிரெக்டாக தெரியும், வேலையை தரும். சின்ன விஷயம்,
அதுக்கு மிச்சம் யோசிக்கவே தேவையில்லை, வேலையை தரும். ஏன்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, வலு சமன் பவர், வலு சமன் வேலையின் கீழே ஒர்க், இது குறியீடு இல்ல, சும்மா ஒர்க்குக்கு கூட டபிள்யூ உண்டு, நேரம்னு சொல்லி. சோ அப்ப வலுத்தர நேரம் ஒர்க்க தரும், வேலையை தரும்ன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த விஷயம் சிம்பிளாக சில பரிமாணங்கள் ஒரு நல்ல நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. நீளத்தின் பரிமாணம் கேட்டா என்ன, வேகத்தின் பரிமாணம் கேட்டா என்ன, வேலையின் பரிமாணம் கேட்டா என்னன்றது உங்களோட ஞாபகத்திலேயே இருக்கு. ஏன்னு சொன்னா அது ஒரு சின்ன விஷயம். சோ வேலைக்கு பரிமாணம், வேலையின் பரிமாணம், அனைத்து சக்திகளையும் பரிமாணம், அடுத்தது என்னோட இந்த யாரு உங்களோட திசை திருப்பத்தின் பரிமாணம். சோ இது எல்லாமே ஒரே பரிமாணமாக இருக்கும். அந்த பரிமாணம் என்னன்னு சொல்லி கேட்டா ml வர்க்கம் t-2. சரியா, இதான் வேலையின் பரிமாணம். சோ அப்ப இந்த அலகுக்குரிய பரிமாணம் என்னவாக இருக்கும் சொன்னா ml வர்க்கம் t-2 ஆக இருக்கும். சின்ன விஷயம். சோ இப்படியான ஒரு கேள்வி செய்ய போல இந்த அலகை பார்த்தது உங்களுக்கு பரிமாணம் தெரிய தேவை. இந்த அலகு எங்க இருக்கு வந்ததுன்னு பார்த்தோம். சோ அது என்ன பௌதிக கணியத்தை குறிக்குதுன்னு பார்த்தோம். அந்த பௌதிக கணியத்துக்குரிய பரிமாணம் என்னன்னு பார்த்தோம். நமக்கு வந்த பௌதிக கணியம் வேறொன்று வைங்களேன். உதாரணமாக காந்தப்பாய அடர்த்தின்னு சொல்லி வந்துட்டு வைங்களேன். காந்தப்பாய அடர்த்தி வேலைன்னு சொன்னதால நமக்கு டிரெக்டாக பரிமாணம் என்னன்னு தெரியும். அதே காந்தப்பாய அடர்த்தின்னு சொன்னா தெரியாதானே. சோ அப்ப அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அதுக்கு அந்த காந்தப்பாய இடத்துக்கு என்ன சமன்பாடு வரும்னு சொல்லி போட்டு அந்த கணியங்கள் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பரிமாணம் தெரிஞ்சுன்னா அதுல பிரதியிட்டு விளைவிலாக காந்தப்பாய இடத்தின் பரிமாணத்தை காண. சரியா, அப்படி இல்லாட்டி இந்த டிரெக்டாக இது தெரியாம உங்களுக்கு தனித்தனியா இவங்க ரெண்டு பேரையும் பரிமாணங்கள் தெரியும், இவரை மட்டும்தான் தெரியான்னு சொன்னா இவருக்கு நீங்க டிரெக்டாக கொடுத்தல இவரையும் போட்டு பெருக்கி அதை சுருக்கி ஆன்சராக கொடுப்போமே. அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப மூவ் பண்ணலாம். சிம்பிளான கேள்வி. சோ இதான் ஆன்சர். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி சரியா, அடுத்த கேள்வி குயிக்காக முடிச்சிடலாம். இதை பார்க்கறதுக்கான உங்களோட டைம் வேஸ்ட் இல்லைன்னு சொன்னதால போறேன். என்ன சரி டவுட் இருந்தா கீழே கேட்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. வேனியர் எடுக்குமானி ஒன்றில் 20 வேனியர் பிரிவுகள் பிரதான அளவிடையின் 19 பிரிவுகளுடன் பொருந்துகின்றது. சரியா, பிரதான அளவிடை மில்லி மீட்டரில் பிரிக்கப்பட்டுள்ளது. கருவியின் பூச்சிய வலு அற்றதெனில் கருவி பூச்சிய வலு இல்லை. இவங்க என்னென்ன சொல்லுதாங்கன்னு சொன்னால் 20 வீடிய 19 MDயாக பிரித்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லுதாங்க. சரியா, அடுத்தது சொல்லியிருக்காங்க ஒரு MD 1 மில்லி மீட்டராம். மில்லி மீட்டரில் பிரிக்கப்பட்டதுள்ளதுன்னு சொன்னா ஒரு MD 1 மில்லி மீட்டர்னு அர்த்தம். சோ இதெல்லாம் தமிழ் விளங்கிக் கொள்ளும். அடுத்தது பூச்சிய வலு இருக்கான்னு சொல்லி கேட்டா இல்லையா. சரியா, இவ்வளவும் தரவு தரப்பட்டிருக்கு. சோ இந்த தரவுகளை வச்சு நமக்கு ஒரு விஷயத்தை கணிக்கலாம், வாசிக்க கொலைய கணிக்கலாம். யாருன்னு சொல்லி கேட்டா இழிவெண்ணிக்கை. இப்ப இந்த இடத்துல நல்லா விளை கொள்ளணும். பிராக்டிஸ், நீங்க படிச்சதுக்கும் பிராக்டிஸுக்கும் இதுதான் வித்தியாசம்ன்றதை இந்த இடத்துல விளை கொள்ளணும். நீங்க படிச்சது எப்படின்னு சொன்னால் இழிவெண்ணிக்கைக்கான சமன்பாடு இருக்குது. ஒன்று ஒரு MD மைனஸ் ஒரு VD. இன்னும் ஒரு சமன்பாடு இருக்குது. யாருன்னு சொல்லி கேட்டா ஒரு பிரதான பிரிவின் பருமனுக்கு கீழே வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. ஒரு பிரதான பிரிவின் பருமனுக்கு கீழே வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. ஒன்று போட்டது நான் சும்மா ஒரு பிரதான பிரிவின் பருமனுக்கு தான் ஒன்று குறிச்சிருக்கேன். ஒன்று அர்த்தம் இல்லை, அதுக்கு வேற பெருமானங்களும் வரையணும். சரியா, ஒரு பிரதான பிரிவின் பருமன் என்ன 1 மில்லிமீட்டர். வேனியர் பிரிவுகளோட எண்ணிக்கை 20 வேனியர் பிரிவு. அப்போ 1 கீழ் 20 அது என்ன சொல்லி குறிக்குது. சரியா, 1 மில்லிமீட்டர் அது கீழே 20. எண்ணிக்கைக்கு அளகொண்டு போடு இல்ல தானே, ஆக 20 போடுவோம். மேல பருமன் தானே 1 மில்லிமீட்டர்னு போடுவோம். சரியா, இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் யூஸ் பண்ணி இழிவெண்ணிக்கையை காணே. இதான் நீங்க தியரியில படிக்கிறது. ரெண்டையும் யூஸ் பண்ணி காணே. நீங்க பிராக்டிஸ்ல இருந்து கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாரை யூஸ் பண்ணுவது. சரியா, பார்த்ததும் தெரியும். நீங்க யோசிச்சாலே இவர் தான் இந்த இடத்துல ஈஸி. சில இடங்கள்ல இவரை யூஸ் பண்ணல, இவரை மட்டும் தான் யூஸ் பண்ண இயலும். சோ நீங்க பிராக்டிஸ்ல இருந்து என்ன எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா எந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணி விட செய்யுது இவங்களோட விடுங்க. இன்னும் ஒரு இடம் இருக்கு, இயக்கவியல் சமன்பாடு. அந்த இடத்துல S சமன் UT பிளஸ் ஹாஃப் GT வர்க்கம், U வர்க்கம் சமன் B வர்க்கம், சாரி B வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS, B சமன் U பிளஸ் AT, இப்படின்னு பல சமன்பாடுகள் இருக்கு. அவங்கள யாரை யூஸ் பண்ணா குயிக்காக ஆன்சருக்கு போகலாம், யாரை யூஸ் பண்ணா நேரம் இல்லாமலே வேகத்தை கணிக்கலாம், யாரை யூஸ் பண்ணா ஆறுமுடுதல் இல்லாமலே வேகத்தை கணிக்கலாம்,
யாரை யூஸ் பண்ண நேரம் இல்லாம தூரத்தை கணிக்கலாம்ன்றத குயிக்காக விளங்கி எடுக்கிறத நீங்க எங்க இருந்து எடுத்துக்கொள்ளணும்னா பிராக்டிஸ்ல இருந்து எடுத்துக்கொள்ளணும். சோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்லயும் பிரதிட்டு ஆன்சரை காணியலும், ஆனா குயிக்காக யாருல காணியலும்னா இவர்லாம் காணியலும். எப்படி பருமன் என்ன சொல்லப்படுறது? பருமன் 1 மில்லிமீட்டர். பிரிவுகளின் எண்ணிக்கை என்ன? 20. சுருக்கிவிட்டா 0.05 மில்லிமீட்டர் தான் இழிவெண்ணிக்கை. சரியா? இழிவெண்ணிக்கை. ஓகேவா? இழிவெண்ணிக்கையும் கண்டாச்சு. கண்டவினால இங்கனக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுதுனே. இழிவெண்ணிக்கையும் கண்டாச்சு. இப்ப கேள்வியை பார்ப்போம். அவன் தந்த தரவுகளையும் மார்க் பண்ணிட்டு இழிவெண்ணிக்கையும் எக்ஸ்ட்ராவாக காணிட்டு கேட்ட கேள்வி, வேனியரின் 5வது பிரிவு பிரதான அளவிடையின் 5வது பிரிவுடன் பொருந்தும் போது இரு பூஜ்ஜியங்களுக்கும் இடையிலான தூரம். வேனியர் ஓகே, வேனியரின் 5வது பிரிவு பிரதான அளவிடையின் 5வது பிரிவுடன், சரியா? வேனியரின் 5வது பிரிவு பிரதான அளவிடையின் 5வது பிரிவுடன் பொருந்தும் போது இரு பூஜ்ஜியங்களுக்கும் இடையிலான வித்தியாசம். சரியா? என்ன சொல்லுதான்? வேனியரின் 5வது பிரிவும் பிரதான அளவிடையின் 5வது பிரிவும் பொருந்தக்கல வேனியர் பூஜ்ஜியத்துக்கும் பிரதான அளவிடையின் பூஜ்ஜியத்துக்கும் இடையிலான கெப் என்னன்றது. சரியா? நல்ல விளைவு. கெப் என்னன்றது கேள்வியாக இருக்கு. நல்ல விளைவு. சரியா? இப்ப நீங்க நல்லா விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நல்லா விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னது ஓகே. இப்ப என்னன்னு சொன்னால் நல்லா விளங்க கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த ரெண்டு பூஜ்ஜியங்களுக்கும் இடையிலான அந்த கெப் தான் வாசிப்பை தரப்போகுது. சரியா? ரெண்டு பூஜ்ஜியங்களுக்கும் இடையிலான அந்த கெப் தான் என்ன செய்ய போகுதுன்னா வாசிப்பை தரப்போகுது. சரியா? அந்த ரெண்டு பூஜ்ஜியங்களுக்கும் இடையிலான வரக்கூடிய அந்த கெப் தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ரீடிங்க தரப்போகுது. சரியா? ஓகே. இப்ப ஒரு பொருளை வாசிப்பு எடுக்கணும்னு சொன்னா, இந்த பென்சிலின் வாசிப்பு 15 மில்லிமீட்டர் எடுக்கணும்னு சொன்னா ரெண்டு பூஜ்ஜியங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 15 மில்லிமீட்டராக வருது. சரியா? இதை வச்சுதான் முடிவு பண்ணும். சரியா? இப்ப நீங்க பாருங்க எப்படி சொல்லுதுன்றதை பாருங்க. சரியா? ஒரு சொல்லுதுன்றதை பாருங்க. ரீடிங் சமன் சரியா? ரீடிங் சமன் வேனியரின் பூஜ்ஜியத்துக்கு முன்னுள்ள பிரதான அளவிடையின் வாசி. வேனியரின் பூஜ்ஜியத்துக்கு முன்னுள்ள பிரதான அளவிடையின் வாசி. பிரதான அளவிடையின் வாசிப்பு சக பிரதான அளவிடையின் வாசிப்பு. சரியா? அது சக பிரதான பிரிவுடன் பொருந்தும் பிரதான அளவிடையுடன் பொருந்தும் வேனியர் அளவீடு. சரியா? அப்ப வேனியர் அளவீடுன்னு மட்டும் போடுது. வேனியர் அளவீடு தர இழிவெண்ணிக்கை. இங்க பூச்சியவழி இல்லைன்றதால சகவிவசாய பூச்சியவழியோட கதை இல்ல. சரியா? இப்ப நல்லா சிம்பிளாக விளங்கப்படுத்த எப்படின்னு சொல்லி பாருங்க. இது பிரதான அளவிடைன்னு வைப்போம். பிரதான அளவிடைன்ற பூஜ்ஜியம் இருக்கு எம்டி. சரியா? இப்ப இங்கனைக்குள்ள பிடி வருது. இதான் பிடி என்ற பூஜ்ஜியம். சரியா? பூஜ்ஜியம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நல்லா பார்த்துக்கொள்ளணும். ஒரு பிரதான அளவிடையின் வாசிப்பு இருக்குது. நான் எடுத்துக்கொள்ளேன் எவ்வளவுன்னு சொன்னா சும்மா எடுத்துக்கொள்ளேன் ஒரு 6 மில்லிமீட்டர்னு இருக்கு. சரியா? ரீடிங் எடுத்துக்கொள்ள என்ன செய்வோம்னு சொன்னால் பிரதான அளவிடையின் வாசிப்புன்ற இடத்துக்கு 6 மில்லிமீட்டர்னு போடும். வேனியரின் பூஜ்ஜியத்துக்கு முன்னால உள்ள பிரதான அளவிடையின் வாசிப்புன்ற இடத்துக்கு 6 மில்லிமீட்டர்னு போடும். சரியா? இப்ப நான் ரெண்டுக்கும் பொருந்துத பிரிவு உதாரணமாக எடுக்கேன்னா 7வது பிரிவு பொருந்துடுன்னு வைங்களேன். சும்மா நோமலாக கேட்டிருக்கேன். அப்ப வேனியர் அளவிடை பிரதான அளவிடையுடன் பொருந்தும் வேனியர் பிரிவின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டா 7 தர இழிவெண்ணிக்கை நம்ம இங்க எடுத்ததை போட்டுக்கொள்ளுமே தேவைடா. இவரை போடும் 0.05 மில்லிமீட்டர். சரியா? சுருக்கி விட்டா இது 6 மில்லிமீட்டர், இது 0.35 மில்லிமீட்டர். நல்லா நினைவச்சு கொள்ளுங்க. இப்ப நம்ம அளந்த அந்த பொருளின் வாசிப்பு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா இதா இருக்குது. இங்கனைக்குள்ள இருந்து இங்கனைக்கு வர இந்த 6 மில்லிமீட்டரை குறிக்குது. சரியா? இந்த 6 மில்லிமீட்டரை குறிக்குது. இந்த ஒரு கெப் இருக்குதானே, இந்த ஒரு கெப் தான் நிறந்தீட்டி விட்டுருக்கேன். இந்த ஒரு கெப்
மார்க்கர் வைக்க இடம் விளங்குமே. ஒரு கெப் ஒன்று வச்சு தானே 6 மில்லிமீட்டருக்கும் அந்த 0க்கும் இடையில அந்த கெப் யாருன்னு சொன்னா இவரை குறிக்கும். இப்ப ரீடிங் என்ன 6.35 மில்லிமீட்டர். இதான் ரீடிங், இதான் வாசிப்பு. இது இந்த 0க்கும் இந்த 0க்கும் இடையிலான கெப்பும் என்ன 6.35 மில்லிமீட்டர். சோ இதுல இருந்து ஒரு முடிவெண்டு எடுக்கலாம். பிரதான அளவிடையின் 0க்கும் வேனியர் அளவிடையின் 0க்கும் இடையிலான இடைவெளி தான் யாரு வாசிப்பு. இதை நான் ப்ரூவ் பண்ணதான் இவ்வளவு தூரம் வருது. சரியா? ஓகே, இப்ப விளங்கிருக்கும் நினைக்கிறேன். நாம் எடுக்க வேண்டிய இந்த இடத்துல என்ன வாசிப்பு. வாசிப்புக்கான சமன்பாடு இவர்தானே, இவர்தான் சமன்பாடு. சோ ஆர் சமன் பிரதான அளவிடையின் வாசிப்பு. பிரதான அளவிடைகள் மில்லி மீட்டர்ல வகுக்கப்பட்டிருக்குதா. 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் போகும். சோ அப்ப எப்படி போகலாம்னு சொல்லி கேட்டா, பிரதான அளவிடையின் வாசிப்பு ஒன்று இல்லாமலே இருக்கலும் தானே. உதாரணமாக வேனியரின் 0 இங்கே இருக்குதுன்னு வைங்களேன், இங்கே இருக்கு. ஆனா 1 மில்லிமீட்டர் வாசிப்பு இந்த இடத்துலதான் இருக்குதுன்னு சொன்னா வேனியர் 0க்கு முன்னால எந்த ஒரு பிரதான அளவிடையும் இல்லை. சோ அப்ப என்ன, ஒன்று பிரதான அளவிடையின் வாசிப்பு 0 வரையிலும், அப்படி இல்லைன்னா 1, 2 ஏதோ வரையிலும், அது இருக்க இடத்தை பொறுத்து வரையும். சரியா? ஓகே, அது சக பிரதான அளவிடையுடன் பொருந்தும் வேனியர் அளவிடையின் பெருமானம் என்னன்னு கேள்வியில சொல்லியிருக்கான். பிரதான அளவிடையின் 5வது பிரிவும் வேனியர் அளவிடையின் 5வது பிரிவும் பொருந்துதான். சரியா? 5வது பிரிவும் பொருந்துன்னு சொன்னா பிரதான அளவிடையின் 5வது பிரிவோட பொருந்தது நமக்கு தேவை. ஆனா வேனியர் அளவிடையின் 5வது பிரிவு தானே பொருந்திருக்கு, அந்த 5 தான் நமக்கு தேவை. அவரை கொண்டு வந்து என்ன செய்வோம்னா இந்த இடத்துல போடும். இந்த இடத்துல போடும். தர இழிவெண்ணிக்கை நாம் இங்க கண்டதுதான் 0.05 மில்லிமீட்டர். சோ வாசிப்பு எப்படி வரும்னு சொன்னா 1ஓட அல்லது 2ஓட அல்லது 3ஓட எதோடையோ எதை கூட்டணும், 0.25 மில்லிமீட்டரை கூட்டணும். சரியா? ஓகே, ஆகவே ரீடிங்க்கு வரக்கூடிய பெருமானங்களை நான் சும்மா போடுதேன், யார் யார் வரலாம்னு போடுதேன். 0ஓட இது கூட்டிப்பட்டா 0.25 மில்லிமீட்டர், 1ஓட கூட்டிப்பட்டா 1.25 மில்லிமீட்டர், 2ஓட கூட்டிப்பட்டா 2.25 மில்லிமீட்டர், 3ஓட கூட்டிப்பட்டா 3.25 மில்லிமீட்டர். இப்படி யாரோ ஒருத்தர் வரலாம். கேள்விகள்ல இப்படி இருக்கிறவர் யாருன்னு சொல்லி தேடினால், கேள்வியில இப்படி இருக்கிறவர் யாருன்னு சொல்லி தேடினால் தசத்துக்கு முன்னுக்கும் 0 மட்டும்தான் இருக்குது. ஆகவே போத் ஆன்சர் 0.25. இவர் தான் ஆன்சர். அவர் வேறொரு ஆன்சர் மீன். சரியா? அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம 3வது கேள்விக்கு போ. 3வது கேள்வியில பாருங்க, ஒரு புள்ளியில் தாக்கும் F,2F எனும் விசைகளின் விளையுள் சிறிய விசைக்கு செங்குத்தாக உள்ளது எனின் விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன, இதான் கேள்வி. சரியா? அதாவது ஒரு புள்ளியில, ஒரு குறித்த ஒரு புள்ளியில 2 விசைகள் தாக்குதான். ஒரு விசையை நான் குறிக்கேன் Fன்னு சொல்லி. சரியா? இவர் F, சும்மா இன்னைக்கு வர குறிக்கணும். இவர் என்னன்னு சொல்லி கேட்டா F. சரியா? அடுத்தவர் 2F. கேள்வியில சொல்லுதான் Fக்கு செங்குத்தாகத்தான் யார் இருக்குதுன்னா விளைவு விசை இருக்கலாம். ஆகவே செங்குத்தை பெஸ்ட் கீறது அழகா கீறதுக்கு செங்குத்து போயிட்டு. சரியா? இவர் தான் செங்குத்து, இவரை நாம விளைவு ஆறுன்னு சொல்லி எடுப்போம். சரியா? ஓகே, இப்ப Fன்னு ஒரு விசை தாக்கணும், 2Fன்னு ஒரு விசை தாக்கணும். அதன் விளையுள் 6 வருதுன்னு சொன்னால் Fக்கும் 2Fக்கும் இடையில 6 வார மாதிரி வைப்போமே. அப்ப இந்த 2F எப்படி கீறணும்னு சொன்னால் இப்படி கீறு. சரியா? அப்ப இவருதான் என்னன்னு சொல்லி கேட்டா 2F. இந்த 2Fக்கும் Fக்கும் விளைவாக 6 வந்திருக்குது. அந்த 6 சொன்னவரை சிறிய விசை Fக்கு செங்குத்தாக வந்திருக்கு. சரியா? இப்ப இங்க விசை நிகர விதியை பிரயோகிச்சு இதை க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இது 2F, இது 2F வரும். இந்த 2F இந்த 2F சமன், இந்த Fம் இந்த Fம் சமன்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். சரியா? இப்ப கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த 2 விசைகளுக்கும் இடையிலான கோணம், அதாவது Fக்கும் 2Fக்கும் இடையிலான கோணம் கட்டாயமாக Fக்கும் 2Fக்கும் இடையிலான கோணம் என்ன செய்யும்னு சொன்னால் 90ஓட பெருசா தான் வரும். இடையில 90 இருக்குதே. சோ அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா 30, 60 வரவே வராது, ஒரு காலம் வர. சரியா? இப்ப 120, 135, 150 தான் வரணும். சோ அப்ப அதை நம்ம கண்டுதானே ஆகும். சரியா? நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு வேலை செய்யலாம்.
இவர் 90ன்னு சொல்லி தெரியும். அப்ப நான் இந்த கோணத்தை தீட்டா ஒன்று எடுத்துட்டு இப்ப இவரு கிடையாக தானே இருக்காரு, இந்த எஃப் கிடையாக தானே இருக்காரு. இந்த 2f நான் என்ன செய்தேன்டா கிடையாக கூறு பிரித்தா 2f sin தீட்டான்னு சொல்லி வரும். கோணத்துக்கு அடுத்த பக்கம் தானே கூறு பிரிச்சிருக்கோம். ஆகவே 2f sin தீட்டான்னு சொல்லி வரும். இந்த 2f sin தீட்டா f க்கு சமனாக இருக்கும். ஏண்டா இந்த ரெண்டு புள்ளிகள் பற்றி சமநிலையில தான் இருக்குது. சோ சமனாக இருக்கும். சமனாக இருக்கிறதால நீங்க அப்ப எப்படி போடலாம்? f சமன் 2f sin தீட்டான்னு சொல்லி போடலாம். f உம் f உம் வெட்டி படிச்சிருந்தா half சமன் sin தீட்டான்னு வரும். sin half என்ன? அப்ப தீட்டா சமன் 30 வரும். சோ இங்கனக்குள்ள 90 இங்கனக்குள்ள 30 என்று சொன்னா டோட்டலாக ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பிளஸ் 30 120 பாகை. 90 பிளஸ் 30 120 பாகை என்று சொல்லி வரும். சரியா? சின்ன விஷயம். என்ன சார் டவுட் இருந்தால் கேளு. சரியா? என்ன சார் டவுட் இருந்தால் உங்களுக்கும் கேட்க. சரியா? சோ ஓகே ஓகே அடுத்த கேள்விக்கு போகலாம். நான்காவது கேள்வி வாசிக்கன்னு பாருங்க. சரி, வாசிக்கன்னு பாருங்க. லேசர் ஒளி பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. லேசர் ஒளின்னு சொன்னா நம்மளோட லேசர் டோக்ல இருக்கும் அந்த லேசர் ஒளி. சரியா? லேசர் கற்றை இல்லைண்டா லேசர்ல பல வகைகள் இருக்கு. சரியா? சின்ன நார்மல் பவர்ல இருந்து அந்த லேசர் அடிச்சோம்னா இன்னொண்ட பத்த வைக்கக்கூடிய அளவுக்கு லேசர் இருக்கு. அடுத்து நம்மளோட கல்சன்ல பெச் கல்சன் பார்த்துருப்பீங்க டெனிம். சோ அந்த பெச் போட கூட லேசரை யூஸ் பண்ணும். சில இரும்புகள்ல வரைதத்துக்கு லேசர் யூஸ். அப்படி வர லேசரின் பவர் அதன் செறிவுக்கேற்ப அதன் சக்தி கூடுதலாக இருக்கக்கூடிய லேசர்ஸ் வந்து வரும். சரி, பைனிங் லேசர், நார்மல் லேசர் அப்படின்னு. சரியா? இருக்கு. லேசர் கொஞ்சம் என்னன்னு சொன்னா செறிவு கூட அதன் சக்தி கூடன்னு சொன்னதாலதான் அதை கண்ணில் அடிக்க கூட அப்படி எல்லாம் சொல்லுவோம். சரி, எப்படின்றதெல்லாம் பார்ப்போம் ஃபுல்லா. சோ விஷயத்துக்கு வாங்க. இந்த கேள்வி ஒரு கூற்று கேள்வின்னு சொன்னதால கட் பண்ணுத மெத்தட்ல செய்வோம். ஏபிசி 3 கூற்றுகள் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் எடுக்கேன் ஏ கூற்று. ஏ கூற்று எடுத்து என்ன சொன்னாரு பாருங்க. சாதாரண ஒளியின் செறிவை விட இங்க காணல லேசர் கற்றை உயர் செறிவுடையது. சரி, ஓகே. சாதாரண ஒளியின் செறிவை விட லேசர் உயர் செறிவு. இது உங்களுக்கு கேட்கக்குள்ளே தெரியும் விட இருந்தாலும் சொல்லு. உங்களோட வீட்டுல ஒரு பெல்ப் ஒன்று இருக்கு. சரியா? என்னையோ ஒரு பெல்ப், குண்டு பெல்போ சிஎஃப்சி பெல்போ என்னையோ ஒரு பெல்ப் வைங்களேன். அதே உங்களோட வீட்டுல ஒரு லேசர் ஒன்று இருக்கு. சரியா? சரியா? லேசர் ஒன்று குண்டு பல்பு மட்டும் வச்சு சொல்லுதானே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாரு ஒரு குண்டு பல்ப்ல என்ன நடக்கும்னு சொன்னாரு. இப்ப இந்த குண்டு பல்ப் பெரிய கொல இதுல இருந்து என்ன செய்யும் சொன்னா போட்டோன்கள், அதாவது ஒளி இருக்குதானே, ஒளின்னு சொன்னா லைட்டை வந்து சின்ன சின்ன கூறுகளாக பிரிச்சோம்னு சொன்னால் அது வந்து போட்டோன். அந்த சக்தி பெற்ற அந்த துணிக்கைகள் வந்து போட்டோன்களாக இருக்கும். போட்டோன்களாக போக்கல என்ன செய்யும் சொன்னா எல்லா திசையிலையும் போகும். இதுக்குதான் பேர் என்னன்னா சுயாதீன காலம். எல்லா பக்கத்துக்கும் போகும். இப்ப உங்களோட வீட்டுல ஒரு லைட் ஒன்று போயிட்டு இருக்கல உங்களோட பூமியும் விளங்கும், சைட்ல உள்ள சுவரும் விளங்கும், மேல உள்ள கூரையும் விளங்கும் என்ற எல்லா சைட்லயும் வெளிச்சம் போகும். சரியா? இப்ப லேசர்ல என்ன நடக்கும்னு சொன்னா இப்படி பல திசைகள்ல போறவங்களை பிடிச்சு நிறைய திசையில தான் இவங்க போறாங்க. இது வேற சாப்டர், இது அவளை விட்டுட்டேன் கீழே. நான் நிறைய திசைகள்ல போறவங்களை பிடிச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இவர மீடியன்ல இவர அவத்தையில உள்ள இன்னொரு போட்டோன் அனுப்பி இவர்ல சக்தியோட இன்னொரு போட்டோன் அனுப்புதான். சரியா? அனுப்பி இவங்க எல்லா போட்டோன்களையும் என்ன செய்தாங்கன்னா இவர்தான் தூண்ட வாரவரு இவரால தூண்டி எல்லாரையுமே இப்படி ஒரு திசையில இவங்க எல்லாரையும் என்ன செய்தாங்கன்னு சொன்னா இப்படி ஒரு திசையில அனுப்புதான். இந்த இப்படி எல்லா திசையிலையும் போனவரை குடிச்சு ஒரு திசையில அனுப்புதான்.
இதான் லேசர்ல நடக்கும். இது வந்து சுயாதீன காடல், இது தூண்டிய காடல். எல்லா திசையிலங்களையும் போறவங்களை தூண்டி ஒரு திசையில அனுப்புதான். சோ இதைத்தான் லேசர்ல செய்தாங்க. சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுது. லேசரை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போடுறதாக சொல்லி இருந்தேன், போடையில நான் போடுது. சரி, சோ ஒரு லைட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன், லைவ்ல பாருங்க இருக்கும். சோ போகுது. சரியா, போறத வச்சுதான் என்ன செய்தாங்கன்னா ஒரு திசையில ஒரு குறிப்பிட்ட பரப்பு கூட அனுப்புதான். சரியா, அப்ப பாருங்க விட்டு ஒரு லேசர் ரேஞ்சுன்னு சொன்னா அதுல இந்த ஒளி எப்படி வரும்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக, ஒரு லைனாக தான் வரும். ஒரு லைனாக தானே போகுது, ஒரு லைனாக தான் போகுது. சரி, இந்த இடத்துல யோசிங்க. நான் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ல பாடத்துல படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? செறிவு சமன், ஒளிச்செறிவுன்னு படிச்சிருப்பீங்க. நான் செறிவு நடி, செறிவு சமன் சக்தியின் கீழே பரப்பு தர நேரம். சரியானே? இப்ப இவருக்கும் இவர் சாதாரண ஒளி தானே, இவரு லேசர் ஒளி. இவங்க ரெண்டு பேருக்குமே நேரம் ஈக்குவல். அப்ப நேரத்தை விடுங்க, நேரம் ஈக்குவல். சரியா, ரெண்டு பேர்லயுமே போற சக்திகள் வைங்களே, இவங்க ரெண்டு பேர்லயும் போற சக்திகளை பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சக்தி நெடுங்களேன், பரவாயில்ல, ஒரே மாதிரி சக்தி இருக்குன்னு வைங்க. ஒவ்வொரு போட்டோனும் ஒவ்வொரு மாதிரி சக்தி இருக்குன்னு வைங்க. ஒவ்வொரு போட்டோனும் ஒரே சக்தியை கொண்டிருந்தாலும் இங்க என்ன செய்யப்படுதுன்னா இந்த இடத்துல பரப்பு குறவு, ஒரு சின்ன பரப்பு கூட அனுப்பப்படுது. இங்க இவ்வளவுமே பரப்பு தான், இவ்வளவுமே பரப்பு, இங்க ஒரு சின்ன பரப்பு. சோ பரப்பு சின்னதாகுது, அப்ப என்ன செய்யும்? செறிவு கூடுதலாக இருக்கும். எல்லா போட்டோன்களும் ஒரே சக்தின்னு எடுக்கேன், ஒரே சக்தின்னு எடுக்கேன். எடுத்து பாருங்க, இங்க அப்ப பரப்பு கொஞ்சங்களை என்ன செய்யுதுன்னா சக்தி கூடுது. ஆகவே அப்படி எல்லா சக்தி கொண்டத்தையும் பிடிச்சி அமர்த்தி ஒரு வழியில் அனுப்பக்கூட பெரிய ஒரு செறிவோட, சரியா, பெரிய ஒரு செறிவோட. சோ அப்ப ஏ கூற்று என்னன்னு சொல்லி கேட்டா சரி, ஏ கூற்று சரி. பி கூற்றுக்கு வாங்க. ஏ கூற்று சரி, ஏ கூற்று சரின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. விட லேசர் கட்டி உயர் செறிவுடை. ஓகே, லேசர் கற்றையை கண்ணாடி அரியத்தினால் முறிவடைய செய்ய முடியாது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டேன். ஏன்னு சொன்னா நீங்க கூட ஓ லெவல்ல இருந்து நீங்க பாக்குற பிராக்டிக்கல் எல்லாத்துலயும் லேசர் டோர்ச் கொண்டு போய் பிடிச்சி தான் ஒளி முறிவை பாக்குத, ஒளி தெறிப்ப பாக்குத, அரியத்துக்கூடாக அனுப்பி 90 பாகையில முறிச்செடுக்குத, அரியத்துக்கூடாக அனுப்பி போன பாதையிலே திருப்பி எடுக்குத. இதெல்லாம் செஞ்சது அரியத்தை வச்சுட்டும் லேசர் லைட்டை வச்சுட்டு. இவ்வளவுத்தையும் செஞ்சு அது முறிவெல்லாம் அடைஞ்ச பின்னால இப்ப வந்துட்டு லேசர் கற்றை கண்ணாடி அரியத்தினால் முறிவடைய செய்ய முடியாது என்று சொன்னா நம்பலுமா? ஏலம். சோ இப்ப பி என்ன? கட்டாயம் பிழை. ஏ சரி பி பிழைன்னு சொன்னா பி பிழைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு என்ன செய்யலாம்டா ரெண்டாவது ஆன்சரையும் ஐந்தாவது ஆன்சரையும் வெட்டிடும். சரியா, சிய பார்க்க தானே வேணும், சிய பார்க்க தானே வேணும். சிய பாத்தீங்கன்னா சிய பார்க்க தான் வேணும். சிய பாத்தீங்கன்னா லேசர் ஒளி ஒளி குறுக்கலையா. லேசரும் என்ன? ஒரு லைட் தானே, ஒரு லைட். லேசரும் என்ன? ஒரு லைட், போட்டான்களான ஒரு லைட். சோ அப்ப அவங்க எல்லாம் என்னன்னு சொன்னா குறுக்கலைகள். சரியா, குறுக்கலைகள், மின்காந்த அலைகள், குறுக்கலைகள். மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள். ஆனா குறுக்கலைகள் எல்லாம் மின்காந்த அலைகள் இல்ல. ஆனா லேசர் வந்தப்ப என்ன? குறுக்கலைக்குள்ளதான் வரக்கும். சரி, அவரும் ஒரு லைட் தான், மின்காந்த அலை தான். அப்ப லேசர் என்ன செய்ய போறோம்? மின்காந்த அலைனா மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைன்னு சொன்னா குறுக்கலைன்றது சரி. சோ யாரு சரி? சியும் சரி. சோ ஏயும் சியும் சரின்னு சொன்னா ஆன்சர் போத் ஆன்சர். ஆன்சரை பார்த்து, சரியா, ஆன்சரை பார்த்து. அப்ப அடுத்தது கேள்வி ஐந்தாவது எம்சிக்யூ. ஐந்தாவது எம்சிக்யூல ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் சொல்றேன். என்னன்னு சொன்னது, இந்த கான்செப்டை நல்லா நினைவு வச்சுக்கணும். சரி, சும்மா சொல்லித்தரேன், நினைவு வச்சுக்கணும். என்னன்னு சொன்னாரு, என்னன்னு சொன்னாரு, இப்ப திண்மமாக சில பொருட்கள் இருக்குது. யாரு? திண்மமாக இருக்கிற ரெண்டு பொருள் இருக்கு. சரியா, திண்மமாக உள்ள ரெண்டு பொருள் இருக்கு. ஒத்தர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டா நம்மட பனிக்கட்டி, இவர் பனிக்கட்டி. சரியா, அடுத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டா நம்மட மெழுகு, பரஃபின் மெழுகு. அப்படி இல்லைன்னு சொன்னா வேற நெய் சம்திங். சரியா, பரஃபின் மெழுகு, நெய், அப்படி பரஃபின் மெழுகு, அப்படி இல்லைன்னா நெய், அப்படி சரியா.
இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் நான் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுதேன் யாருன்னு சொன்னால் ஒருத்தரை நான் எடுத்துக்கொள்ளுதேன் வந்து சரி நான் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுதேன் வந்து பனிக்கட்டிங்கு மற்றவரை நான் எடுத்துக்கொள்ளுதேன் வந்து நம்மட மெழுகுனாலும் சரி மெழுகு அப்படி இல்லைன்னா நெய் அப்படி சரி நான் உதாரணத்துக்கு நெய் எடுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் நெய் எடுக்கு நெய் ஒருத்தர் வந்து பரப்பின் மெழுகு ஓகே ஒருத்தர் வந்து மெழுகு அடுத்தது சாரி ஒருத்தர் வந்து பனிக்கட்டி அடுத்தவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டா நெய் சோ இவங்க ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டா இந்த பனிக்கட்டி வந்து இப்ப திரவமாக மாறுது சரியா திரவமாக லிக்விடாக மாறுது இந்த நெய்யும் வந்து திரவமாக மாறுது திரவமாக மாறக்கல உங்களுக்கு நல்லா தெரியும் பனிக்கட்டி திரவமாக மாறிச்சுன்னு சொன்னா அந்த திரவத்தின் கனவளவு என்ன செய்யும் சொன்னா குறைவடையும் என்ன செய்யும் கனவளவு குறையும் கனவளவு குறையும் அதே இந்த நெய் மெழுகு போன்ற விஷயங்கள் உருகி வந்து திண்மத்தில இருந்து திரவ நிலை அடைஞ்சுன்னு சொன்னா அதன் கனவளவு என்ன செய்யும் சொன்னா கூடும் கனவளவு கூடும் சோ இப்படி ரெண்டு டைப்பாக இருக்கு சரியா சோ இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப ரெண்டு வகையானர்கள் இருக்காங்க உதாரணமாக சிலவங்க கூடுதாங்க சிலவங்க குறையுதாங்க அது அவங்கள உள்ள பொண்ட பொறுத்து இருக்குது சரியா ஓகே சரியா நான் இப்ப எல்லா சடப்பொருளையும் எடுத்து பிரிக்கல இப்படி ரெண்டு டைப் இருக்குன்னு மட்டும் சொல்லு சரி இப்ப இவங்கள ரெண்டு விஷயம் சொல்லலும் இப்ப பாருங்க இவங்க ரெண்டு பேரையும் உருகு நிலையை பத்தி ஒரு கதை சொல்லி இவங்க ரெண்டு பேர உருகு நிலையை பத்தி ஒரு கதை சொல்லி உருகு நிலை மெல்டிங் பாயிண்ட் என்ன நடக்கும்னு சொன்னா உருகு நிலை என்ன நடக்கும்னு சொன்னா பிரஷரை அதிகரிக்கிற டைம்ல சரி எப்படியான ஆக்களுக்கு அதாவது கனவளவு குறைதாக்களுக்கு திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறக்கல கனவளவு குறைதாக்களுக்கு பிரஷரை அதிகரிச்சோம்னு சொன்னால் அதன் உருகு நிலை என்ன செய்யும் சொன்னா குறையும் உருகு நிலை குறையும் சரியா கனவளவு கூடுதாக்களுக்கு பிரஷரை வெளி பிரஷர் அதாவது வெளி அமுக்கத்தை கூட்டினோம்னு சொன்னால் அதன் உருகு நிலையும் கூடும் உருகு நிலையும் கூடும் சரியா கொதிநிலையை பத்தி பேசக்கூடாது கொதிநிலையை பத்தி பேசக்கல என்ன செய்யும்டா ஒரு மாற்றம் ஒன்று கொதிநிலையை பத்தி பேசக்கொள்ள வித்தியாசம் ஒன்று இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் நீரை வந்து ஒரு நீர் வந்து 100 பாகை சீல உங்களாக கொதிக்கும் ஆனா உங்களோட பிரஷர் குக்கர்ல எப்படி கொதிக்கும் சொன்னா 120 130 எல்லாம் கொதிக்கும் ஏண்டா உங்க பிரஷர் கூடக்கல கொதிநிலை கூடுது பிரஷர் கூடக்கல கொதிநிலை கூடுது ஆனா உருகுநிலை குறையுது சரி அதை நீங்க குழம்பு கொள்ள விடும் சரியா இந்த விஷயத்தை வைக்கணும் அப்ப நான் நினைக்கிறேன் இந்த கேள்வியில பரஃபின் மெழுகின்ற கேள்விவாசகம் பரஃபின் மெழுகு பரஃபின் அமுக்கம் கூடும் போது பரஃபின் மெழுகின் உருகு நிலைக்கு என்ன நடக்கும் உருகு நிலைக்கு என்ன நடக்கும்ன்றது கேள்வி உருகு நிலை அமுக்கம் கூடினா கூடணுன்ற மாதிரி வரணும் ஆனா முதலாவது ஆன்சர் குறையும் மாதிரி கொடுத்திருப்பாங்க சரியா குறையும் கொடுத்திருப்பாங்க போல அப்ப நீங்க என்ன செக் பண்ணுங்கன்னு சொன்னால் சோ இதான் அந்த லைனுக்குள்ள உள்ள கான்செப்ட் இதான் லைனுக்குள்ள உள்ள கான்செப்ட் சோ பரஃபின் மெழுகு தானே சோ அப்ப என்ன செய்யும் கூடக்கூடிய மாதிரி தான் இருக்கும் சம்டைம் இது மாறி நடக்குது தெரியாது ஸோ ஒரு சேஜ் ஒன்று போடுங்க இதுல போடுங்க கூகுள்ல சேஜ் ஒன்று போட்டு பாருங்க பட் அப்படி இல்லை அப்படி கூடுன்ற மாதிரி தான் ஒரு ஆன்சர் வரும் ப்ரெஷர்ன்னு சொன்னா சாரி கொதிநிலையை கேட்டிருந்தால் குறைந்த மாதிரி ஓகே ப்ரெஷர் கொதிநிலையை கேட்டிருந்தா குறைந்த மாதிரி ஓகே பட் இந்த இடத்துல செட் ஆகுது இல்லை சரி சரியா இதான் கான்செப்ட்ன்றதை விளங்கி கொள்ளும் இதான் கான்செப்ட்ன்றதை விளங்கி கொள்ளும் இது விளங்கி கொண்டா போதும் பெருசா ஒண்ணு பார்க்க தேவையில்ல அதை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் போதுமானது சரியா அப்ப நான் அடுத்த கேள்வி போறேன் சரி நான் பெருசா டீப்பா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகல சரி இதோட டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அடுத்த பாட்டுல அதையும் சொல்லுங்க இதை விட டீப்பாக பண்ணுவோம் நான் இந்த பாட்டுல வந்து ஒரு நோமலாகத்தான் போறேன் சரியா குறுகிய காலத்துல முடிக்கலாம் தானே சோ அந்த நோக்கத்துல தான் போறேன் சோ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம் ஆறாவது கேள்வி சரியா ஓகே ஆறாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னாங்க செல்சியஸ் அளவு திட்டத்தில் திரவத்தின் கொதிநிலை 90 பாகை சி ஒரு திரவத்தின் கொதிநிலை செல்சியஸ்ல 90 பாகை செய்யும்
வெப்ப இயக்கவியலின் அளவு திட்டத்தின்படி அப்பொருளின் வெப்பநிலை. சரியா? அப்படின்னு சொன்னா ஒரு பொருள்ல கொதிநிலை சொல்லியிருக்கான், பாகை சீல எவ்வளவு சொல்லி சொன்னா 90 பாகை சி. 90 பாகை சி. சரியா? அது வெப்ப இயக்கவியலின் அளவு திட்டத்துல கேட்கும். வெப்ப இயக்கவியலின் அளவு திட்டத்தை கேட்கான். இப்ப என்ன வெப்ப இயக்கவியலின் அளவு திட்டம்? அப்படி எல்லாம் தலையை குழப்ப தேவை. நல்ல விலையும் கொள்ளுங்க. கடைசா அவன் அளவு திட்டத்தை யாருல தந்திருக்கான்னு சொல்லி கேட்டா கெல்வின்ல தந்திருக்கான். சரிதானே? அளவு திட்டத்தை யாருல தந்திருக்கான்? கெல்வின்ல தான் தந்திருக்கான். சரியா? அதை நினைச்சு நீங்க குழப்ப தேவை. கெல்வின்ல தானே இருக்குது. கெல்வினை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த இடத்துல ஆன்சரை கொடுக்க போறோம். நம்ம நார்மலாக ஒரு பாகை சீல உள்ளதை கெல்வினுக்கு மாத்துங்கன்னு சொன்னா சிம்பிளாக 273 கூட்டி விடுவோம். சரியா? 273 கூட்டி விடுவோம். ஆனா இங்க ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. நீரின் மும்மை புள்ளி வெப்பநிலை ஒன்று இருக்குது. அது எவ்வளவு வரும்னா 273.16 கெல்வின் வரும். சரியா? 16 கெல்வின் வரும். அதே வேளை மத்தவர் இருக்கார் யாருன்னு சொல்லி கேட்டா அந்த பனிக்கட்டி புள்ளி வெப்பநிலை இருக்குது. அப்படி ஒருத்தர் இருக்காரு. சரியா? யார் இருக்காரு? பனிக்கட்டி புள்ளி வெப்பநிலை. ஆனா பின்னாடி போடுறேன். சரியா? அவர் பெரும்பாலும் என்னன்னு சொல்லி கேட்டா 273.15 கெல்வின். சரியா? இப்படி நமக்கு 2 பேர் இருக்காங்க. இப்படி நமக்கு என்ன செய்தாங்க? 2 பேர் இருக்காங்க. சரியா? நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? செல்சியஸ் அளவு திட்டத்தில் திரவத்தின் வெப்பநிலை கொதிநிலை இது. வெப்ப இயக்கவியலின் அளவு திட்டத்தின்படி அப்பொருளின் வெப்பநிலை என்ன? சோ அப்படி கேட்கிற டைம்ல நம்ம இந்த பனிக்கட்டி புள்ளி வெப்பநிலையை வச்சுத்தான் செய்தது. சரியா? இதான் வெப்ப இயலின் அளவு திட்டத்தின் படி அல்லது கெல்வின் அளவு திட்டத்தின் படி. வெப்ப இயக்கவியலின் அளவு திட்டத்தின் படி. அப்படி இல்லைன்னு சொன்னா கெல்வின் அளவு திட்டத்தின் படி. கெல்வின் சொல்லல நம்ம சிம்பிளாக இவரை கூட்டி விட்டுருவோம் தானே. ஆனா அவர் உண்மையான பெருமானம் என்னன்னு சொல்லி கேட்டா இதான் உண்மையான பெருமானம். சரியா? இவர் தான் உண்மையான பெருமானம். வெப்ப இயக்கவியலின் அளவு திட்டத்தின் படின்னு சொன்னா கெல்வின் அளவு திட்டத்தின் படி. கெல்வின் சொல்லல நம்ம நார்மலாக இவரைத்தான் கூட்டுவது. ஆனா உண்மையான பெருமானம் இவரு. சரியா? அப்படின்னு சொன்னா ஒரு பனிக்கட்டி புள்ளி வெப்பநிலைன்னு சொன்ன என்ன அர்த்தம்டா, பனிக்கட்டி புள்ளி வெப்பநிலை தெரியும், 0 பாகை சி. 0 பாகை சிய வெப்ப இயக்கவியலின் அளவு திட்டத்தின் படி, அப்படி இல்லைண்டா கெல்வின் அளவு திட்டத்தின் படி எப்படி உண்மையிலே பிடிக்கும்னு சொன்னா 273.15 கெல்வின். சரியா? இப்ப 90 தானே. 90ன்னு சொன்னா என்ன செய்யணும்? இவரோட 90 கூட்டணும். கூட்டினா 90 பாகை சி. அப்ப இவரோடையும் என்ன செய்யணும்? 90 கூட்டணும். 90 கூட்டினா 263.15 கெல்வின். சோ இப்படிதான் ஆன்சருக்கு வருது. 2வது ஆன்சர் வரும் போல நல்லா செக் பண்ணிக்கொள். சரி, நல்லா செக் பண்ணிக்கொள். அடுத்தது 7வது கேள்வி. சரியா? பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளாம போனது பெரிய பிரச்சனை. சரியா? போன பார்க்குது. ஒரு எளிய இசை இயக்க அலைவி, ஒரு எளிமை இசை இயக்கம் அப்படி எடுங்களேன். ஒரு முழு அலைவுக்கான ஆர்முடுகள் எதிர் இடப்பெயர்ச்சி வரைபானது. நீள்வட்ட வரைப்பா, வட்ட வரைப்பா, பரவளையா, நேர்கோடா, சைன்வளையா, இப்படி எல்லாம் கேட்டு இப்ப நல்லா நினைவு வச்சு கொள்ளுங்க. ஒத்தர இயக்கத்தை எஸ்தெச்சமா இல்லையான்னு முடிவு பண்ணுவதே நாம ஒரு சமன்பாடு வச்சு. என்ன சமன்பாடுன்னு சொல்லி கேட்டா ஆர்முடுகள் சமன் -ஒமேகா வர்க்கம் எக்ஸ். இந்த சமன்பாட்டுக்கு இணங்கி வந்தா மட்டும்தான் அவர் என்ன எஸ்தெச்சம்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு பெருமானம் தரப்பட்டிருக்குது. ஒரு அலைவிண்ட ஆர்முடுகள் யாருன்னு சொல்லுதாங்கன்னு சொன்னா 5 z வர்க்கம். இன்னொரு அலைவுண்ட ஆர்முடுகள் சொல்லுதாங்க -6 y வர்க்கம். சோ இவங்க 2 பேர்ல யாரு எஸ்ஹெச்எம்னு சொல்லி கேட்டா, எளிமை இசை இயக்கம்னு சொல்லி கேட்டா இவரு. ஏன்னு சொன்னா இவரைத்தான் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த வடிவத்துல எடுக்கலாம். மைனஸ் இருக்குது. சரியா? ஆகவே எந்த ஒரு இயக்கம் இந்த வடிவத்துல வருதோ அவரு மட்டும்தான் எஸ்ஹெச்எம். சோ இந்த சமன்பாடுல இருந்து நமக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு தொடர் கொண்டு எடுக்கலாம். பாருங்க,
இந்த ஒமேகா வர்க்கத்தை மாறிலியாக எடுங்க. ஒரு அலைவு காலம் தானே, குறிப்பிட்ட அலைவு காலம் t சமன் 2 பை ஓவர் ஒமேகா. அலைவு காலம் ஒமேகா மாறல, t மாறலன்னு சொன்னா இந்த ஒமேகாவும் மாறல தானே. அப்படி எடுத்து நார்மலாக திங்க் பண்ணீங்கன்னு சொன்னால் a நேர்வித சமன் மைனஸ் எக்ஸ் சொல்லி வரும். சரியா? மைனஸ் எக்ஸ் சொல்லி வரும். ஆகவே இவருக்கு ஒரு வரைவு வரைஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு எளிமை இசை இயக்கத்துல இப்ப இது ஆறுமுடுகள், இது வந்து எக்ஸ். சரியா? ஒரு எளிமை இசை இயக்க மாற்று சந்தர்ப்பத்துல ஒரு போலை கட்டி தொங்க விட்டீங்கன்னா அந்த போல் என்ன செய்யும் சொன்னால் இந்த திசையிலையும் போகும், இந்த திசையிலையும் போகும். சரியா? ஆகவே இங்கால சைட் இடப்பெயர்ச்சிய பிளஸ் இங்கால சைட் இடப்பெயர்ச்சிய மைனஸ் எடுக்கும். ஆகவே இது பிளஸ் இது மைனஸ். சரியா? சோ அங்கிட்டு சைடுக்கு போகல எக்ஸ் என்ன பிளஸ், எக்ஸ் வந்து பிளஸ், எக்ஸ் வந்து பிளஸ். முன்னால மைனஸ் இருக்குன்னு சொன்னதால ஆறுமுடுகள் என்ன மைனஸ்ல வரப்போம். இங்கால சைடுக்கு போகல எக்ஸ் வந்து மைனஸ், முன்னால உள்ள மைனஸோட பெருக்கப்பட்டா பிளஸ், ஆகவே ஆறுமுடுகள் பிளஸ்க்கு போகும். சரியா? நேர்வித சமன் தொடர்பு டைரக்டாக சோ இணைச்சு விட்டீங்கன்னா இப்படிதான் வரும். இந்த பூஜ்ஜியத்துக்கு கூட வரும், இப்படி வரும். சரியா? இப்படிதான் வரைப்பு வரும், இப்படிதான் வரைப்பு வரும். சரியா? இப்படிதான் வரைப்பு வரும். சக்தி இழப்பு இல்லாத ஒரு இயக்கத்தை வச்சுதான் நான் இதை இப்படி சொல்லுறேன் சிம்பிளாக. சக்தி இழப்பு ஒண்ணும் இல்லாத இயக்கத்தை வச்சு நார்மலாக எளிமை இயக்கத்தை வச்சு பாத்தீங்கன்னா இப்படித்தான் ஒரு தொடர் கொண்டு வரப்போதும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆறுமுடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான வரைப்பு ஒரு நேர்கோடாக வருது. சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? நேர்கோடுன்னு ஆன்சர் வரும். 7வது கேள்விக்கு நேர்கோடுன்னு ஆன்சர் வரும். சரியா? இப்ப 8வது கேள்விக்கு போ. வரைப்புகள் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய வரைப்புகள் இருக்குது. கோண வேகம் ஒமேகா வேகம் வந்து தூரத்தோட மாறுது, நேர்கோட்டு வேகம் b வந்து இடப்பெயர்ச்சியோட மாறுக வரைப்பு இருக்குது. அழுத்த சக்தி மாறுக வரைப்பு இருக்குது தூரத்தோட, மொத்த சக்தி மாறுக வரைப்பு இருக்குது, இயக்க சக்தி மாறுக வரைப்பு இருக்குது, அப்படின்னு பல வரைப்புகள் இருக்குது. சோ பார்த்துக்கணும். சரி, ஓகே. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. வானியல் தொலைக்காட்டி ஒன்று நட்சத்திரங்களை தொடர்ந்தும் பல மணி நேரம் அவதானிக்க பாவிக்கிறது. இத்தொலைக்காட்டி செப்பம் செய்யப்படும் முறையானது கேள்வி. சரி, செப்பம் செய்கைன்னு சொல்லப்பல ஒரு கருவியில வந்து செப்பம் செய்கைன்னு சொல்லப்பல ஒரு கருவி ஒன்று எடுக்கும். ஒரு எளிய நுணுக்கு காட்டியாக இருக்கலாம், ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியாக இருக்கலாம், ஒரு தொலைக்காட்டியாக இருக்கலாம், சம்திங் யாராகனாலும் இருக்கலாம். அவங்க இல்ல, சரியா? போர்டு அடிச்சிருவோம் நீங்க. ஓகே, இங்கால சைடு செய்யுங்க. எட்டாவது கேள்வி தானே. சோ யாரு கருவியாகனாலும் இருக்கலாம், எந்த கருவியாகனாலும் இருக்கலாம். அவங்களுக்குன்னு சொல்லி, சரியா, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அந்த இடத்துல அப்படி நீங்க படிக்கல இயல்பான செப்பஞ்செய்கைன்னு ஒரு வேர்டை படிச்சிருப்பீங்க. யாரு? இயல்பான செப்பஞ்செய்கை, இயல்பான செப்பஞ்செய்கை. சரியா? இயல்பான செப்பஞ்செய்கை. இயல்பான செப்பஞ்செய்கைன்னு சொன்னா யாருன்னு சொல்லி காட்டா, ஒரு கருவி இயல்பாக என்ன செப்பஞ்செய்கையில இருக்கும். ஒரு ஒளி நுணுக்கு காட்டியோ, சரியா, ஒளி நுணுக்கான ஒரு விலை தானே நம்ம வைக்கிறத பொறுத்தி, ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியோ ஒரு தொலை காட்டியோ 2 வில்லைகள் வரப்போகுது. அந்த 2 வில்லைகளும் என்ன செப்பஞ்செய்கையில இருக்கும்? இயல்பாகவே ஒரு செப்பஞ்செய்கையில இருக்கும். அது வந்து என்ன செப்பஞ்செய்கையில் இருக்கும்னு சொல்லி கேட்டா அது அந்த செப்பஞ்செய்கையின் பேர் தான் வந்து இயல்பான செப்பஞ்செய்கை. ஒரு கூட்டு நுணுக்காட்டி எடுக்கலையோ ஒரு தொலைக்காட்டியோ எடுக்கலையோ அது ஒரு இருக்கிய செப்பஞ்செய்கை என்னன்னு சொல்லி கேட்டா அதான் இயல்பாக அது இருக்கிய செப்பஞ்செய்கை. இந்த இயல்பான செப்பஞ்செய்கை வந்து 2 விஷயங்களை விரும்பும். சரியா? ஒன்று வந்து ஒரு இயல்பாகவே அது அப்படித்தான் இருக்குன்னு சொன்னதால அதை யூஸ் பண்ண அது எளிமையாக இருக்கணும், கஷ்டம் இல்லாம இருக்கணும்.
இப்ப இதன் நோக்கம் என்ன? உருப்பெருக்கம் தான் நோக்கம். ஒரு கூட்டு நுணுக்கு காட்டி எடுத்தாலும் சரி, தொலைகாட்டி எடுத்தாலும் உருப்பெருக்கம் தான் நோக்கம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, உருப்பெருக்கம் உறைவாக இருக்கும். சரிதானே? உருப்பெருக்கம் உயர்வாக இருக்கும். இப்ப உருப்பெருக்கம் உயர்வாக இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயின் பண்ணி இருக்கு. உருப்பெருக்கம் உயர்வாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நாம என்ன செய்யணும்னு சொன்னா, உருப்பெருக்கம் பெருசாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்மளோட கண்ணை வந்து ஒரு உயர் விகார நிலையில பார்க்க வேண்டியது. நோமலாக பார்க்காம உயர் விகார நிலையில பார்க்க வேண்டியது. சரியா? ஓகே. அப்ப அந்த டைம்ல இந்த எளிமையாக பார்க்கிற விஷயம் வந்து இல்லாம போகும். சரி, இது நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக சொல்லித்தரேன். இது கொண்டு போய் எங்க ஒரு இடத்துல எழுதவே இல்லை. உங்களை லேசாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நான் சொல்லித்தரேன். சரி, எதுல டிபெண்ட் ஆகுது. சரியா? அப்ப ஒரு நுணுக்கு காட்டி எடுக்கும். யாரு? நம்மட நுணுக்கு காட்டி எடுத்தோம்னு சொன்னா, நுணுக்கு காட்டி எடுத்தோம்னு சொன்னா, நுணுக்கு காட்டி எடுத்தோம்னு சொன்னா, அவர்ல வந்து ஒரு பொருளை ஒரு செல்ல வைக்க போறோம். கண்ணை கலத்தையோ வெங்காய உரி கலத்தையோ வைக்க போறோம். டிரெக்டாக பார்க்க போறோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். எப்படி ஒரு 2 or 3 minutes. அப்ப நல்ல ஒரு உருப்பெருக்கம் இருக்கிற டைம்ல கண் உயர் விகார நிலையில இருக்கும். அதை பார்க்கிறது வந்து 1 or 2 நிமிஷம் தானே. சோ அப்ப அது எளிமையானதுதான். அது ஒரு கஷ்டமான வேலை இல்ல. சோ ரெண்டும் செட் ஆகுறதால இதண்ட இயல்பான செப்பஞ்செய்கையில உயர் உருப்பெருக்கமும் இருக்கும். அது ஒரு எளிமையானதாக இருக்கு. உயர் உருப்பெருக்கம் இருக்கும். அது ஒரு எளிமையானதாக தான் இருக்கு. சரியா? ஓகே. ரெண்டாவது சரியா? ஓகே. அப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். உருப்பெருக்கம்னு சொல்லக்கல இந்த தொலைகாட்டிலையும் சரி, தொலைகாட்டிலையும் சரி, மூட்டு நுணுக்கு காடிலையும் சரி, எளிய நுணுக்கு காடிலையும் சரி, மிகப்பெரிய உருப்பெருக்கம் எப்ப கிடைக்கும்னு சொன்னா, இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்திலாம் கிடைக்கும். தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்திலாம் கிடைக்கும். ஆகவே நுணுக்கு காட்டில கண் வந்து உயர் உருப்பெருக்கம் இருக்கிற சந்தர்ப்பம், அதாவது இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான் பார்க்க எடுத்தாலும் அது எளிமையாக தான் இருக்கு. ஆனா ஒரு தொலைகாட்டியை பொறுத்த மாட்டல அதனால ஒரு வால் நட்சத்திரத்தையோ நட்சத்திரங்களையோ கோள்களையோ என்ன செய்வோம்னா பல மணி நேரம் பார்ப்போம். சரியா? அப்ப உருப்பெருக்கம் உயர்வாக இருக்கணும்னு பிம்பத்தை வந்து தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல வச்சோம்னு சொன்னா கண் வந்து என்ன செய்யும்னா உயர் உருப்பெருக்கம் கிடைக்கும். ஆனா கண் வந்து உயர் விகார நிலையில இருக்கும். ஆனா பல மணி நேரங்கள் நம்மளுக்கு உயர் விகார நிலையிலே பார்த்துட்டு இருக்க இயலாது. சரியா? அப்ப அது எளிமையானதான்னு கேட்டா எளிமையானது இல்ல. ஆகவே நம்ம எளிமையான நோக்கத்தையும் கொண்டு இந்த தொலைக்காட்டில இயல்பான செப்பஞ்செய்கை எப்படி இருக்கும்னு சொன்னா, இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல இருக்காது. உருப்பெருக்கம் குறைஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி முடிவிலே சரியா? முடிவிலே இங்க தெளிவு பார்வையின் இழிவு தூரம் இங்க முடிவிலி. சரியா? நுணுக்கு காட்டினா கிட்ட உள்ள பொருள் தான். ஆனா தொலைக்காட்டில பார்க்கிறதே முடிவிலியில மிக தூரத்துல உள்ள ஒரு பொருள். முடிவிலின்னு சொன்னா என்னன்னா தூரத்தை குறிக்கும். சரியா? 1 சென்டிமீட்டரோட ஒப்பிடக்கல 1 கிலோமீட்டர் ஒரு முடிவிலி தூரம். விளைஞ்சா? சோ அப்படி டிபெண்ட் பண்ணி பாக்கியது. சரியா? அப்ப கோள்கள் எல்லாம் இருக்கிறது பல கிலோமீட்டர் தானே. அப்ப அது முடிவிலி தூரம்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு பொருள்ல பிம்பம் வந்து முடிவிலியில இருந்து வருதுன்னு வைங்க. முடிவிலியில இருந்து வருது. சரியா? அப்ப பொருள் விலை இருக்கும். பொருள் விலை என்ன செய்யும்னு சொன்னா, முடிவிலி முடிவிலி பொருள பிம்பத்தை எங்கே கொண்டு வரும்? குவியத்துக்கு கொண்டு வரும். F கொண்டு வரும். இது F1 இது F1. சரியா? அப்ப வந்து திருப்பி முடிவிலிக்கு அனுப்பணும்னு சொன்னா என்ன செய்யணும்? பார்வை துண்டின் குவியத்துக்காலே போகணும். அப்பதான் என்ன செய்யும்? திருப்பி முடிவிலிக்கு போகும். முடிவிலியில இருந்து வந்து முடிவிலிக்கு போகும். இது F2ண்டா இங்கனைக்கு வரதான் F2. இந்த தூரம் F. சரியா? இப்படி வந்திருக்கி. இப்படி இருந்தவரு தலைகீழாக மாறும். சிம்பிளாக கேட்கும். சரியா? மேலுள்ள எக்ஸ்பிளைன் வந்து ஃபுல் நார்மலாக குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதாக தெளிவாக சொன்னேன். விலங்க இல்லைன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தான் 2 பார்ட்டாக பிரிச்சு சொல்லி தருது. அப்படி அதோட சிலபஸ் இல்ல. அப்படி கொண்டு போய் நீங்க அதை சிலபஸ்ன்னு சொல்லி அதை நோட்டாக எடுக்க இல்லை. உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண நோக்கத்துல சொன்னது. இந்த தொலைக்காட்டியும் கூட்டு நுணுக்கு காட்டியும் பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை யாருல கொடுத்திருக்கேன்னு சொன்னால் சோ அப்படி ஒரு லைவ் வந்து சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கும். அதுல போய் பாருங்க. சரியா? ஓகே. சோ இவ்வளவுதான் சிம்பிள். சரியா? ஓகே. இப்ப வாங்க.
ஒவ்வொரு கூற்றாக வாசிப்போம். மிச்ச நேரம் பார்க்க கதையும் சொல்லியிருக்கான், எல்லாத்தையும் சொல்லிட்டு சரியா. பிம்பம் தலைகீழாக இருக்கும் வகையில், சோ இப்படி போனது இப்படி வருது, தலைகீழ் ஓகே தானே. சோ ஏ சரி, ஏ கூற்று என்னன்னு சொல்லி கேட்டா சரி, ஏன்னா தலைகீழ். பி கூற்ற பார்ப்போம். பிம்பம் முடிவிலையில் உருவாகும் வகையில், சரி. சிய பார்ப்போம். கோண பெரிதாக்கம் பெறக்கூடிய உயர் பெருமானத்தில் இருக்கும் வகையில், அப்படித்தான் ஆசை. ஆனா எளிமையானதாக இருக்கணும்ன்றதுக்காக தெளிவுப்பார்வையில் இழிவு தூரத்துல வச்சாதான் உயர் உறுப்பெருக்கம், அது கிடைக்கலாட்டியும் பரவாயில்லைன்னு சொல்லி முடிவிலியில வச்சிருக்கோம். சோ உயர் உறுப்பெருக்கம் கிடைக்கும் வகையிலான்னு கேட்டா இல்ல, இல்லதானே. ஏன்னா தெளிவுப்பார்வையில் இழிவு தூரத்துல வச்சாதான் உயர் உறுப்பெருக்கம், ஆனா நம்ம வச்சிருக்கிறது முடிவிலியில. சோ அதனால சி மட்டும் பில. சோ ஏபி ஆன்சர், ஏபி ஆன்சர், ஏபி ஆன்சர். 9வது கேள்விக்கு வாங்க. 9வது கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னா, எளிமை இசை இயக்கத்தை நிகழ்த்தும் ஒரு துணிக்கை புள்ளி ஏபியினை ஒரே வேகத்தில் கடக்குது. ஒரே வேகத்துல கடக்குதுன்னு சொன்னா அந்த 2 புள்ளிகள்லையும் நிலைகள் ஒரே அளவுல இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இவர பாதை இப்படி காட்டப்பட்டிருக்கு சரியா. இங்க வர மேக்சிமம் போறாரு, இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி. சோ இது ரெண்டையும் அந்த புள்ளி ஒரே வேகத்துல கடக்குதுன்னு சொன்னால் இந்த கெப்பும் இந்த கெப்பும் சமன் சரிதானே. இவர்ல இருந்து இங்க இருந்து இங்கே போற நேரம், இங்க நீங்க போற நேரமும் சமன், எல்லாம் சமனாக இருக்கும். அப்பதான் ஒரே நிலையில இருந்தால்தான், ரெண்டுமே ஒரே நிலையில இருந்தால்தான் ஒரே வேகத்துல கடக்கும் சரிதானே. ஓகே, அடுத்தது ஏயிலிருந்து பிக்கு வருவதற்கு 3 செகண்ட் நேரம் எடுத்தது. ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 3 செகண்டாம். அப்ப ஏல இருந்து இயக்க மையத்துக்கு வரதுக்கு 1.5 செகண்ட், இயக்க மையத்துல இருந்து பிக்கு போறதுக்கு 1.5 செகண்ட். நேரங்கள் சமனாகும்னு சொன்னேனே. அதுக்கு பின்னால பி எடுத்தது வருவதற்கு 3 செகண்ட் நேரம் எடுத்து இன்னும் ஒரு 3 செகண்டில் திரும்பியும் பிக்கு வந்துச்சான். அதாவது இங்க இருந்து போயிட்டு திருப்பியும் பிக்கு வாரத்துக்கு, இங்க இருந்து ஈனைக்கு போக 1.5, ஈனைக்கு வர போக டோட்டலாக 3 சரியா. பீலையால போயிட்டு சுத்தி வாரத்துக்கும் 3 செகண்ட். அப்ப என்ன செய்யலாம், ஈன இருந்து இங்க போறதுக்கு 1.5, ஈனை ஈனைக்கு வரது 1.5 சரியா. திருப்பி பாருங்க, பீல இருந்து ஏக்கு வாரத்துக்கு ஈனோடு தசம் 5, அதாவது டோட்டலாக 3 தானே. ஏயும் பியும் ஒரே நிலைன்னு சொன்னா பீல இருந்து போயிட்டு பிக்கு வாரத்துக்கு 3 செகண்ட்ல, ஏல இருந்து போயிட்டு ஏக்கு வாரத்துக்கு என்ன 3 செகண்ட் தான், 1.5 டோட்டலாக பாத்தீங்கன்னு சொன்னால் 12 செகண்ட் வரும். 12 செகண்ட் வரும் சரியா. அலைவின் அலைவு காலம் என்ன, அலைவு காலம் சொன்ன என்ன, இயக்க மையத்துல ஆரம்பிச்சு சோ அதே புள்ளிக்கு வாரத்துக்கு மொத்தமாக ஒரு ரவுண்ட் அடிச்சு வாரத்துக்கு தானே. சோ டோட்டலா 12 செகண்ட் கண்டாச்சு, 12 செகண்ட் கண்டாச்சு. அதான் ஆன்சர் சரியா. ஆன்சரை போடுங்க. சின்னதாக ஒரு கூலான மூமெண்ட் தான். சோ என்ன சார் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க பின்னால. சோ இதை விட டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அடுத்த வரட்டத்தையும் சொல்லு, கமெண்ட்ஸை வச்சு செய்யும் சரியா. மிச்சம் இறங்க தேவைன்னு சொல்லித்தான் நோம்பலாக செய்து விடுது. அடுத்தது 10, 10வது கேள்வி. 10வது கேள்வி வாங்க. 10வது கேள்வி வந்தீங்கன்னு சொன்னாலும் 2r ஆரையுடைய சில்லில் r ஆரையுடைய அச்சில் சுட்டப்பட்ட இலை படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு சுமையொன்றினால் வலுக்களின்றி உருளுகிறது. குறித்த ஒரு கணத்தில் சில்லின் கோண வேகம் ஒமேகாக இருப்பினும் கணத்தில் சுமையின் கதி என்னையோ சொல்லியிருக்கான் என்ன. ஓகே, இப்படி ஒரு தரையில இப்படி ஒரு 2r ஆரையுடைய பந்து இருக்கிறது சரியா. 2r ஆரையுடைய சில் இருக்குது, அந்த சில்லுக்கு நடுவுல ஒரு 6 ஆரையுடைய சில் இருக்குது சரியா. என்ன ஆரை, 6 ஆரையுடைய ஒரு சில் இருக்கு சரியா. இந்த 6 ஆரையுடைய சில்லுல இப்படி ஒரு கயிறை சுத்தி இப்படி இழுத்திருக்காங்க. அது போயிட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இங்கனைக்குள்ள ஒரு கப்பி ஒன்று இருக்கு, இந்த கப்பியால அப்படி சுத்தி இங்கனைக்குள்ள ஒரு திணிவு தொங்கும், எம் திணிவு. இது என்ன மேஸ்.
சரியா? இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இதன் கோண வேகம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஒமேகா. கோண வேகம் ஒமேகா. இப்ப கோண வேகம் ஒமேகாக இருக்கிற கணத்துல இந்த திணிவின் வேகம் என்ன, இது கீழ் நோக்கி போகக்கூடிய வேகம் அந்த கடத்துல வேகம் என்ன அப்படின்றது கேள்வி. இப்ப இது வந்து இப்படி வலிக்கிட்டு போகல, இந்த இலை வந்து இந்த இதுல வலிக்கிட்டு போகல, இவர் சேர்ந்து சுத்துதாரு ஒமேகான கோண வேகத்தோடு. சரியா? இப்ப இந்த இலையின் வேகம் என்னன்னு சொல்லி கேட்டா, இங்கே இந்த திணிவு மூவ் ஆகுது வேகம் என்னன்னு சொல்லி கேட்டா, இங்கே உள்ள வேகம் என்ன, இங்கே உள்ள வேகம். இந்த இலை மூவ் ஆகுது வேகத்துல திணிவு மூவ் ஆகும், திணிவு தனிவே மூவ் ஆகும், இலை தனியே மூவ் ஆகுது. இலை என்ன வேகத்துல மூவ் ஆகுதோ அதே வேகத்துல தான் திணிவு மூவ் ஆகும். சரியா? அப்ப இலை என்ன வேகத்துல மூவ் ஆகுதுன்னு சொன்னா, இந்த ஆர்ஆரை உடைய இந்த சில்லின் தொடலி வேகத்துல தான் மூவ் ஆகும். தொடலி வேகத்துல தான் மூவ் ஆகும். அப்ப இது என்ன கொஞ்சம் தெளிவாக காட்டும். இப்ப நாம இங்க நேர்கோட்டிலையும் இயங்க போது தொடலியாகவும் நேர்கோட்டிலையும் இயங்க போகுது, ஏகபரிமாண இயக்கமும் இருக்க போகுது, அதே போல சுழற்சி இயக்கமும் இருக்க போகுது. ஒரு கலந்த இயக்கம் தான் இந்த இடத்துல வரும். இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பிளாக கேள்வி. சரியா? சரியா? இவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டா, இந்த 2r ஆரையுடைய சில்லு. இவரை தான் இந்த இடத்துல கேட்றீங்க. இவர் கோண வேகம் என்னன்னு சொல்லி கேட்டா ஒமேகா. நல்லா தெரியும், தரையில தொட்டுட்டு இருக்கிற புள்ளியில கணநிலை ஓய்வு v சமன் 0. v சமன் 0. சரியா? v சமன் 0. இந்த இடத்துல கிடை, அதாவது இந்த இடத்துல என்னன்னு சொல்லி கேட்டா, ஓகே, இந்த இடத்துல வேகம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டால் v. சரியா? இந்த இடத்துல வேகம் என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம v சொல்லி போடுவோம். இது என்ன வேகம்னு சொல்லி கேட்டா, இது என்ன வேகம்? கிடையான வேகம். கிடையான வேகம், அதாவது ஏக பரிமாண வேகம் v. சரியா? இதை நீங்க கடலிலே ஒன்று போட தேவையே. ஈனையும் வேகம் v தான், இந்த இடையிலையும் வேகம் v தான், இந்த இடையிலையும் வேகம் v தான், தொப்ளையும் வேகம் v தான். இது அந்த ஏக பரிமாண வேகம். ஏக பரிமாண வேகம். சரியா? ஏக பரிமாண வேகம். பாருங்க, எல்லா இடத்துலயும் v தான். சரியா? இங்கே இருந்து ஈனைக்கு அந்த r, ஈனை இருந்து ஈனைக்கு அந்த r, கீழ் மேல மட்டும் அடிக்கிறேன். அப்ப இந்த ரேஞ்சில தான் அந்த உள்ளுக்குள்ள சில் இருக்குது. நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க, இந்த 6 ரேஞ்ச். கீரியா விட்டு. சரியா? இது என்னன்னு சொன்னா அந்த ஏக பரிமாண வேகம் v. சரியா? v சமன் என்ன சமன்பாடு? v சமன் r ஒமேகா. v சமன் r ஒமேகா. சோ அப்ப v சமன் என்ன போடலாம்? r க்கு பதிலாக என்ன, இந்த இடத்துல 2r 2r into ஒமேகா. சோ இந்த ஒவ்வொரு v வந்து என்னன்னு சொல்லி கேட்டா 2r ஒமேகா. சரியா? சுழல பாருங்க, இந்த திசையில தானே சுழலுது. சுழலக்கொலை இந்த திசையில தானே சுழலுது. சுழலக்கொலை இந்த இடத்துல என்ன ஆகும்னு சொன்னா, இந்த ஏகபரிமாண வேகத்தை தவிர சுழற்சியால வரக்கூடிய ஒரு வேகம், இது ஏகபரிமாணமாக மூவ் ஆகுத வேகம் தான் இது. இப்ப சுழற்சியால ஒரு வேகம் வரும் தானே, சுழற்சியால வரக்கூடிய வேகத்தை நம்ம ஆர் ஒமேகாவால குறிப்போம். இதே ஆர் ஒமேகாவால குறிப்போம். சோ இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், இங்க இந்த மையத்தில இருந்து 2r உயரத்திலான இருக்குது. ஆகவே 2r ஒமேகா. இது மையத்திலிருந்து r உயரத்திலான இருக்குது. இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவான விசை வரும் r ஒமேகா. இது மையத்திலே இருக்கிறதால எந்த ஒரு ஆரையும் இல்ல. சோ இவர் என்ன, இவரோட பூஜ்ய வேகம். இப்படி சுழண்டி எதிர்பக்கம் வரக்கல, இங்கால திசையில r ஒமேகா, இங்கால திசையில 2r ஒமேகா. சுழற்சி படிச்சிருக்கீங்க. சரியா? இந்த v என்ற பெருமானம் என்ன? 2r ஒமேகா ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். ஆனா இது ஏகபரிமாண வேகம். இது சுழற்சியால வந்த வேகங்கள் தான் r ஒமேகான்னு போட்டிருக்கு. இதுவும் சுழற்சி, இதெல்லாமே v எல்லாமே ஏகபரிமாண வேகம். சரியா? ஏகபரிமாணம். இப்ப இந்த போல் உருளைக்கலை சுத்துதும் தான், ஆனா முன்னோக்கியும் போகும் தானே, அந்த முன்னோக்கி போற வேகங்கள் தான் இந்த v. அது எந்த ஒரு புள்ளிலையும் மாறல. சுழற்சியால வந்த வேகம் தான் எக்ஸ்ட்ராவாக இந்த திசையை காட்டி போட்டிருக்கேன். இந்த திசையில சுழலுதின் கலங்களை இந்த
மையத்துக்கு மேல உள்ளதெல்லாம் இந்த திசை, மையத்துக்கு கீழே உள்ளதெல்லாம் எதிர் திசை. சோ திசையை வச்சு குறிச்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, இதுவும் 2r ஒமேகா, இதுவும் 2r ஒமேகான்னா டோட்டலாக இந்த வழியில 4r ஒமேகா. இங்க 2r ஒமேகா, சரி இது 2r ஒமேகா, இது r ஒமேகான்னா இந்த வழியில r ஒமேகா, 3r ஒமேகா. இந்த வழியில சுழற்சியால வேகம் இல்ல, ஏகபரிமாண வேகம் மட்டும்னு சொன்னதால இது r ஒமேகா, சரி 2r ஒமேகா. இங்கால திசையில வலது பக்கத்துல நேர்கோட்டு இயக்கம் 2r ஒமேகா, சுழற்சியால வந்தது r ஒமேகா, எதிர்பக்கம் சொன்னதால இங்க r ஒமேகா. நேர்கோட்டு இயக்கம் இங்கால 2r ஒமேகா, எதிர்த்தும் 2r ஒமேகானதால இந்த இடத்துல கனநிலை ஓய்வு 0. சரிதானே? ஓகே. இப்ப நம்ம சொன்ன திணிவிண்ட வேகம் v ஆனது இங்க உள்ள அந்த தொடலி வேகம் v ஆக இருக்கும். சரியா? அதாவது இலையிட்ட அந்த தொடல் வழியான வேகம் இருக்கும். இந்த வேகம் யாரு எந்த ஸ்டேஜை குறிக்குதுன்னு சொன்னா இந்த ஸ்டேஜை தான் குறிக்குது. இந்த இடத்துல நீங்க ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. இதுல அந்த கிடையான வேகம் 2r ஒமேகா வரும், எல்லாருக்கும் வரும் தானே. அதாவது நேகபரிமாண வேகம் 2r ஒமேகா எல்லாருக்கும் வரும். அதோட சேர்த்து இதன் சுழற்சியால வந்து r ஒமேகாவும் வரும். சோ டோட்டலாக பார்த்தா 3r ஒமேகான்னு வரும். சோ 3r ஒமேகான்னு சொல்லி வந்துச்சுன்னா 3r ஒமேகான்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் மூணாவது ஆன்சர் வரும். சரியா? ஓகே. பதினோராவது கேள்வி. கூம்பு வடிவ பாத்திரம் ஒன்று முற்றாக எம்திணிவுடைய திரவத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. கூம்பின் வளைந்த மேற்பரப்பினால் திரவத்தின் மீது உயற்றப்படும் விசை என்ன? ஒரு கூம்பு வடிவம்னு சொன்னா ஒரு முக்கோணம் மாதிரி எடுங்களேன். சோ இதுல கீழே வட்ட அடி இருக்குது, வட்டமா அடி இருக்குது. சரியா? வட்டமாக அடி இருக்குது. வட்ட அடி கூட சொல்லிருக்கா? வளைந்த சரி, கூம்பு வடிவ பாத்திரம் ஒன்று முற்றாக எம்திணிவுடைய திரவத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. கூம்பின் வளைந்த மேற்பரப்பினால் திரவத்தின் மீது உயற்றப்படும் விசை. கூம்பின் வளைந்த மேற்பரப்புன்னு சொன்னால் சரி, அதையும் தேவையில்லை, முக்கோணமா எடுத்து. சரியா? வளைந்த மேற்பரப்பு இந்த ரெண்டு மேற்பரப்பாலையும் திரவத்துல கொடுக்கப்படுத விசை. சரியா? ஃபுல்லா திரவத்தால நினைச்சுக்கொள்ளும். சரியா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இந்த அடியால சரியா? இப்ப இந்த இடத்துல நீங்க போட்டோவை பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வட்ட அடின்றது தெளிவாக விளங்கும். சரியா? வட்டமாகத்தான் அடி இருக்கின்றது, தெளிவாக விளங்கும். வட்டமாகத்தான் அடி இருக்கின்றது, தெளிவாக விளங்கும். சரியா? ஓகே. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா வளைந்த மேற்பரப்பால திரவத்தின் மீது கொடுக்கப்படுது விசைதான் கேள்வி. இப்ப பாருங்க, இந்த வளைந்த மேற்பரப்பு என்ன செய்யும் சொன்னா அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தான திசையில ஒரு விசையை கொடுக்கும். இவருக்கு செங்குத்தாக இப்படி ஒன்று, இங்கால சுவரால இப்படி ஒன்று. சரியா? ஒரே மாதிரி கொடுப்பாங்க ரெண்டு பேரும். கொடுக்கப்பட இந்த விசைகளை என்ன செய்யலாம்னு சொன்னா கூறு பிரிக்கணும். கூறு பிரித்தா ஒன்று கிடையாக கூறு பிரிப்பீங்க, அடுத்தது கீழ் நோக்கி கூறு பிரிப்பீங்க, நிலை குத்தாக கூறு பிரிப்பீங்க. கூறு பிரிச்ச பிறகு அந்த கொடுத்த விசை எவ்வளவுதானே அழிச்சு விடுதானே, அழிச்சு அதான் கூறு பிரிச்சாச்சு. அதுக்கு பிறகு எதுக்கு அது அழிச்ச பிறகு இவங்க ரெண்டு பேரும் கீழ் நோக்கி தாக்குதாங்க, ஆனா மத்த ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு எதிராக தாக்குதாங்க. சோ அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யும், ஈக்குவல் ஆயிரும். அப்ப அதையும் அழிக்கும். ரெண்டு விசை கீழ் நோக்கி தாட்டுது. இந்த ரெண்டு விசையையும் சேர்த்து நான் எஃப்னு சொல்லுது. ரெண்டு எஃப் இல்ல, ஒரு எஃப். சரியா? அடுத்தது இதன் திணிவு என்ன செய்யும் சொல்லி கேட்டா கீழ் நோக்கி தாக்கும் எம்ஜி. சரியா? அடுத்தது இதன் வட்ட அடி இருக்குதானே, வட்டமான ஒரு அடி இருக்குதானே, அந்த வட்ட அடியால மேல் நோக்கி ஒரு விசை போகும், அதுதான் எஃப் நோட். சரியா? எஃப் நோட். அப்ப நான் ஒரு சமன்பாடு எழுதுறேன் பாருங்க. எஃப் நோட் மேல் நோக்கி இது சமன் எம்ஜி பிளஸ் எஃப் ஆக இருக்கு. சரியா? இதானே சமநிலை, இதானே சமநிலை.
சரியா? இதான் சமநிலை. இதான் வந்து என்னன்னு சொல்லி கேட்டா சமநிலை. இப்ப இந்த எஃப் நோட்டை வந்து என்னன்னு சொல்லி கேட்டா இந்த அடிப்பரப்பால கொடுக்கப்படுத விசை. இந்த எஃப் நோட் வந்து அந்த அடியால திரவத்தின் மீது கொடுக்கப்படுத விசை. இந்த எஃப் நோட் யாருக்கு சமனாக இருக்கும்னு சொன்னா அந்த அடியில இருந்து செங்குத்தாக தொழிற்படுத எல்லா விசைகளையும் சேர்த்துதான் இது. இப்ப நான் ஒரு வட்டம் முடிக்கிறது பாருங்க. இது ஒரு வட்டம். சரி, அந்த சைட் வியூல இது வட்டம் தானே, அந்த மாதிரி வட்டம். ஏன்னு சொன்னா இது லேசிக்கிறீர்கள். இதுல இருந்து செங்குத்தாக திரவத்தின் மீது தொழிற்படக்கூடிய விசைகள் தான் இது. எல்லா விசைகளும் சேர்த்து தான் எஃப் நோட். சரியா? பாத்தீங்களா பாத்தீங்களா? இது எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படி அந்த வட்டத்தில இருந்து இப்படி நிலைக்குத்தாக ஃபுல்லா தொழிற்படும். நிலைக்குத்தாக ஃபுல்லா தொழிற்படும். சோ அப்ப இதோட பெருமானம் யாருக்கு சமனாக இருக்கும்னு சொல்லி கேட்டா இந்த வட்டத்துக்கு மேல இப்ப இதோட உயரம் எச்சுன்னு சொல்லி வச்சா இந்த முழு எச்சிலையும் தொழிற்படக்கூடிய எச்சும் திரவத்தால நிரம்பிருச்சுன்னு சொன்னா அந்த மொத்த திரவத்தின்டையும் நிறைக்கு சமனாக இருக்கும். சரிதானே? இதெல்லாம் கூட திரவத்தால நிரம்பி இருக்கின்றன. இது ஃபுல்லா இது ஒரு உருளையாக இப்ப வட்ட அடிதானே டோட்டலாக இப்படி ஒரு எச்சு முயற்சின்னா அந்த உருளை அந்த மொத்த உருளையின்டையும் அடைச்சிருக்கு அந்த திரவத்தின் நிறைக்கு சமனான அளவு விசைதான் இந்த எஃப் நோட் இருக்கு. சரியா? எஃப் நோட் இருக்கு. அப்ப இந்த எஃப் நோட்டை காணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டா இப்ப எஃப் நோட்டுக்கான சமன்பாடு போடுவோம். உருளைக்கு தானே போடணும். உருளையின் கனவளவு பையார் வர்க்கம் h ரோ ஜி. சரிதானே? ரோஜி. இந்த எம்ஜிக்கு பதிலாக இந்த எம்முக்கு பதிலாக திணிவு தர கனவளவு தர அடர்த்தி தானே. இது வந்து ஒரு என்ன கும்பகம். சரியா? கும்பகத்தின் கனவளவுக்கான சமன்பாடு என்னன்னு சொல்லி கேட்டா 1/3 பையார் வர்க்கம் h இன்டு ரோஜி இன்டு அடர்த்தி வந்து ரோ. இந்த ஜியையும் போடுவோம். சக எஃப் தான் நம்மட கேள்வி. எஃப் தான் நம்மட கேள்வி. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. 1/3 h வர்க்கம் ரோஜிக்கு பதிலாக h 1/3 பையார் வர்க்கம் h ரோஜிக்கு பதிலாக யார போடலாம்? எம் போடலாம்னு சொல்லி கேட்டா பை வர்க்கம் h ரோஜிக்கு பதிலாக யார போடலாம்? 3m போடலாம். என்ன 3mg. இவருக்கு பதிலாக mg போடு. இந்த mg தனி விரிச்சு இப்படி எழுதிருக்காம் 1/3 இவரை பெருக்கிது. சோ அப்ப இவருக்கு பதிலாக 3mg போடலாம் தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. இவருக்கு பதிலாக எம்ஜின்னு போடலாம்டா இவரு 1/3 பெருக்கிட்டாதான் எம்ஜின் வந்திருக்கு. அப்ப இங்க 1/3 பெருக்கி இல்ல. அப்ப 3 பெருக்கி விட்டு 3mg போடலாம். என்ன 3mg போட்டாகவே 3mg பிளஸ் சரி சமன் mg பிளஸ் f. சோ f சமன் 2mg வரும். சோ இது இன்னொரு விதமாக சொல்ல போனா வீரோஜி இதுக்கு மேலுள்ள மொத்த திரவத்தின் மீது கொடுக்கப்பட்ட அந்த மேலுதைப்பு மாதிரி வரும். சரி, விக்கு பதிலாக நீங்க போட வேண்டியது இதுக்கு இந்த பரப்புக்கு செங்குத்தாக உள்ள அந்த உயரம் வரைக்கும் உள்ள டோட்டல் கனவளவையும் போடணும். சரியா? ஆகவே நான் மொத்தமாக நிறை என்று சொல்லி வச்சு உங்களுக்கு சிம்பிளாக செய்து காட்டு. சமநிலை தானே மேலுதைப்ப நான் நிறை என்று சொல்லி வச்சேன். நீங்க மேலுதைப்பு எடுக்கணும்னு சொன்னா எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. கனவளவு கொடுக்கல, அந்த பரப்புக்கு மேல உள்ள டோட்டல் கனவளையும் போடும். சரியா? சரியா? இப்ப நான் போ 12வது. சரியா? 12வது கேள்வி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் படத்தில் காட்டியவாறு எண்ணெய் துளி ஒன்று சமநிலையில் உள்ளது. இப்போது மின்புலத்தின் திசை புறமாற்றப்படி எண்ணெய் துளியின் ஆறுமுடுகளின் புவியீர்ப்பு பார்முதல் ஜி சார். சரியா? ஒரு தட்டு இருக்குது. தட்டுல வந்து கீழே பிளஸ் மேல மைனஸ். சரியா? எண்ணெய் துளி ஒன்று இருக்குது. சும்மா எண்ணெய் துளி இருக்காது. அதுக்கு ஒரு திணிவு இருக்கும் கீழ் நோக்கி எம்ஜி. அதுக்கு ஒரு ஏற்றம் ஒன்று இருக்கும். அந்த ஏற்றத்தால் வரக்கூடிய
இப்ப இங்க ஒரு மின்புலம் இருக்குதானே, இந்த திசையில இருந்து அந்த திசைக்கு ஒரு மின்புலம் இருக்குது. அப்ப இது ஒரு பிளஸ் ஏற்றம் பெற்றிருக்கும். அப்ப இதுல ஒரு விசை வந்து தொழிற்படும் என்னன்னு சொல்லி கேட்டா எஃப் தான் அந்த மின் விசை. இப்ப எண்ணெய் துளி இருக்குது, ஒரு பிளஸ் ஏற்றம் கொண்ட எண்ணெய் துளி ஒன்று இருக்குது. சரியா? எம்தினியுடைய பிளஸ் ஏற்றம் கொண்ட எண்ணெய் துளி ஒன்று இருக்குது. அது சமநிலையில் இருக்க காரணம் அதுல கீழ் நோக்கி தொழிற்படுத நிறை விசைய மேல் நோக்கி தொழிற்படக்கூடிய மின் விசை சமப்படுத்தினதால, அதாவது mg சமன் f மாறினதால. காரணம் A பிளஸ் மின்னேற்றம் முடிவு பண்ண என்று சொன்னால் பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி தான் என்ன இருக்கும், மின்புலச் செறிவு இருக்கும். சோ மின்புலச் செறிவின் திசையிலேயே விசை தொழிற்படுதுன்னா அவர் வந்து என்னவாக இருக்கணும், பிளஸ் மின்னேற்றமாக இருக்கும். ஏன்னா mg எப்பயும் கீழ் நோக்கி தானே. சோ அதை வச்சு mg மார்க் பண்ணிட்டேன். இது சமநிலையில இருக்கொண்டா வரக்கூடிய விசை மேல் நோக்கி தான் வரணும். சோ மின்புலத்தின் திசையிலேயே விசை இருக்குன்னா ஒரு பிளஸ் ஏற்றம். இப்ப மின்புலத்தை புறம் மாற்றினா இங்க பிளஸ் இங்க மைனஸும் வந்துடும். ஆகவே மின்புலச்சரிவு கீழ் நோக்கி வந்துடும். மின்புலச்சரிவு கீழ் நோக்கி வந்தா இது ஒரு பிளஸ் ஏற்றம் தானே, அதுல மாத்தம் இல்லையே. அப்ப தொழிற்பட வேண்டிய அந்த எஃப் விசையும் கீழ் நோக்கி இருக்கு. ஆகவே இப்ப பாருங்க, இப்ப உள்ள விலையில் விசைகள் யாருன்னு சொல்லி பார்த்தா எஃப் சமன் எம்ஏல போட்டா, எஃப் சமன் எம்ஏல இப்ப உள்ள விலையில் விசைகள் எம்ஜியும் கீழ் நோக்கி, அந்த எஃப்பும் கீழ் நோக்கி, சமன் எம் இன்டு ஏ. சரியா? mg சமன் f தானே. அப்ப இவரே இந்த f க்கு பதிலாக mg போட்டா 2mg சமன் m into a சமன் 2g ன்னு வரும். a சமன் 2g ன்னு சொல்லுங்க. சரியா? சின்ன கேள்விகள். சரியா? பார்த்து முடிச்சு கொள்ளுங்க. 13வது கேள்வி. குறிவில் காட்டப்பட்டுள்ளவாறு சீரான குறுக்குவெட்டு பரப்பை உடைய ABCD இருமடங்கு திணிவுடையது. சரி, திணிவுகள் ABBCDEF ஆனது சமதிணிவுடையது. சிடியும் திணிவும் மற்ற திணிவுகள் ஒன்றின் இருமடங்கு. தடம் B யில் தொங்கவிடப்படும் போது ஏபியின் நிலை குத்துண் அமைப்பு. சரி, கேஸ் செய்வோம். நாம செய்வோம், யோசிச்சு செய்வோம். யோசிச்சு இல்ல, சமதிணிவுல துண்டுகள் இருக்குது நம்மள்ட்ட. சமதிணிவுல 5 துண்டுகள் இருக்குது. யாருன்னு சொல்லி பார்த்தா ஏ பி, இவங்கெல்லாம் சம நீட்டமே. இவரு பிசி, இவரு சிடி, இவரு டிஇ, இவரு இஎஃப். 5 துண்டுகள் இருக்கு. ஏபி பிசி சிடி டிஇ இஎஃப் எல்லாமே சமதிணிவு. சரியா? சமதிணிவு. இப்ப பாருங்க, சாரி, சம நீளம். இவர் எம், இவர் எம், இவர் எம், இவர் எம். இவங்களோட திணிவு என்னன்னு சொல்லி கேட்டா எம். ஏபி திணிவு எம், பிசி திணிவு எம், டிஇ திணிவு எம், இஎஃப் திணிவு எம். ஆனா சிடி திணிவு மட்டும் 2m. கேள்வியில் அப்படிதான் சொல்லுது. இப்ப வீல தொங்க வச்சா நல்லா பாருங்க, தொங்க வைக்க ஒரு நிலை எது, தொங்க வைக்கிய நிலை. சோ பாருங்க, ஒரு பந்த கட்டி தொங்க போடும் வைங்களேன், பந்த கட்டி தாங்க போடும். அதன் நிறை இப்படி இருக்கு. சரிதானே? கட்டி தொங்க போட்டா நிறை இப்படி இருக்கு. ஒரு பந்த கட்டி தொங்க போட்டிருக்கீங்க வைங்களேன். இப்ப பாருங்க, தொங்க போட்டிருக்கீங்கன்னு சொன்னா அதோட நிறை விசை என்ன செய்யும்னா அதோட புவியீர்ப்பு மையத்திலிருந்து கீழ் நோக்கி தொழிற்படும். புவியீர்ப்பு மையத்திலிருந்து கீழ் நோக்கி தொழிற்படும். இதை சமநிலையில வைக்கணும்னா இந்த இலையால கொடுக்கப்படக்கூடிய விசையும் என்ன செய்யணும், இந்த mgக்கு சமனான ஒரு விசையை மேல் நோக்கின திசையில கொடுக்கணும். எப்படி? இரு விசைகளின் கீழ் சமநிலைக்கு விசைகள் எதிரெதிர் திசையில் இருக்கணும். விசைகள் பருமன்ல சமனாக இருக்கணும். அதோட தாக்க கோடுகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். சோ mg இந்த தாக்க கோட்டிலே புவியீர்ப்பு மையத்துக்கூடாக T ஒரு விசை தொழிற்பண்ணும். Tயும் mgயும் சமனாக இருக்கணும், எதிரெதிர் திசையில் இருக்கணும், ஒரே தாக்க கோட்டு கூடாக இருக்கணும். அவை நிறை விசை எப்போதுமே புவியீர்ப்பு மையத்துக்கூடாக தொழிற்படுவதால நாம போற அந்த இழுவையும் வந்து என்ன செய்யணும், புவியீர்ப்பு மையத்துக்கூடாகத்தான் இருக்கணும். அப்ப ஒரே தாக்க கோட்டுல வரும். அப்ப இங்கேயும் இத B ல தான் கட்டி தொங்க போடுதாங்க, B ல தான் கட்டுதாங்களாம். அப்ப B னோடாக கட்டி தொங்க போட்டா B கூடாக வார இழுவை யாரு கூடாக போகணும், புவியீர்ப்பு மையத்துக்கூடாக போகும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க புவியீர்ப்பு மையத்தை காணணும். கண்டீங்கன்னா இந்த எம்டையும் இந்த எம்டையும் புவியீர்ப்பு மையம் சரியாக இந்த CD யின் நடுவுல வரும். இந்த நேர்லயே CD யின் நடுவுல வரும். எவ்வளவு வரும்? 2m வரும். இந்த எம்டையும் இந்த எம்டையும் திணிவு
அதுவும் சிடி நடுவுல வரும். சிடி நடுவுல வரும். இதே நேர்கோட்டுல சரியா நடுவுல வரும். சின்ன புள்ள விஷயம் சரியா இது. இவங்க ரெண்டையும் புவியீர்ப்பு மையம் இன நடுவுல வரும். சரியா? இவங்க ரெண்டையும் புவியீர்ப்பு மையம் இன நடுவுல வரும். இவர புவியீர்ப்பு மையம் ஏற்கனவே 2m தான். சரிதானே? இவரும் சேர்ந்து இதுவும் 2m தான். இந்த 2mகள் என்ன செய்யலாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இதுவரை 2 பேருக்கும் இடையிலான தூரங்களுக்கு சமனாக இருக்குதுன்னா விளைவுலாக 6m புவியீர்ப்பு மையம் இந்த புள்ளியில தான் வரும். சரியா? இந்த புள்ளியில தான் வரும். இப்ப நான் எடுக்கேன் இந்த எல்லாமே சமநீளம் தானே. பிசி நீளம் L சொன்னா பிசி நீளம் L சொன்னா இங்கிலிந்தினைக்கான தூரம் L/2. சரியா? ஈனந்தினைக்கான தூரம் L/2. இதை நீங்க பார்த்தாலே வரும். இப்ப நான் ஏற்கனவே படித்த அந்த கான்செப்ட் படி பில கட்டி தொங்க போட்டா அதோட இழுவை வந்து என்ன செய்யணும் புவியீர்ப்பு மையத்து கூடாவும் பி கூடாவும் போகணும். இப்படி போகும். சரியா? ஈன கட்டி தொங்க போட்டோம். சரியா? கேட்ட கேள்வி கட்டி தொங்க போடுற டைம்ல நிலைக்குத்தாக தனி தொங்கும். இதை நான் சரிச்சு கீறினத்துக்கு இதான் நிலைக்குத்தாக வரும். இதை நிலைக்குத்து நடுங்களேன். இதை நிலைக்குத்து போடு நடு. நான் சரிச்சுதான் கீறிருக்கேன். லேசி கீறிருக்கேன். இதை நிலைக்குத்து போடு நடுங்க. நிலைக்குத்து போடோட பிசி அமைக்க ஏபி அமைக்க போனோம் என்ன இவர் ஒரு நாள் கட்டி போடுத்து இப்படி சரிஞ்சு தொங்காதே. கட்டி போட்டா இப்படி நேரா தான் தொங்கும். அப்படின்னா இந்த கீருக்கு இந்த கூடு தான் நிலைக்குத்து போடு. சோ அவரோட அமைக்கையை போனோம் என்னன்னு சொல்லி கேட்டா இதான் டீட்டா. சரியா? அது அவரை போயிட்டு கணக்கு சரியா வரத்தாலே இப்படித்தான் போகும். சரியா? பாத்திரத்தின் மூளை காலம் போகும். எல்லாம் ரேஷியோல சரியா வருதே. அப்ப இவர் டீட்டான்னு சொன்னா இவரும் டீட்டா. இந்த டீட்டாவுக்கானதுக்கு என்ன செய்யலாம்? எதிர்பக்கம் செம்பக்கம் பிரயோகிக்கணும். இது L, சிடியும் L. அப்ப இந்த செம்பக்கம் √2L என்று வரும். சமன்பாடு போடுவோம். sin θ சமன் எதிர்பக்கம் L, செம்பக்கம் √2L. சோ θ சமன் 45 பாகங்கள். சின்ன கேள்வி. சரியா? சின்ன கேள்வி. 14வது கேள்விக்கு வாங்க. குட்டி கேள்வி. தெளிவாக பாத்தீங்கன்னா தெளிவாக வரும். சரியா? டவுட் இருந்தா கேள்வி. அடுத்த கேள்வி. படத்தில் காட்டியவாறு Q, -2Q ஏற்றமுடைய ஒவ்வாத ஏற்றங்கள் திரியார் இடைவெளி தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வேற்றங்களின் மின்னழுத்தம் V ஆனது தூரம் X உடனான மாறிலை திறம்பட காட்டும். சரியா? ஓகே. இப்ப பாருங்க வரைப்புகள்ல நிறைய இருக்குது. சரியா? வரைப்புகள்ல நிறைய இருக்குது. கொண்டு வந்து இப்ப நான் நார்மலாக வரைஞ்சு காட்டும் பாருங்க. சரியா? 4 வரைப்பு வரைவா. உங்களுக்கு வரக்கூடிய 4 வரைப்புகளை வரையும். இது வேற வேற வரைப்பேன். நான் லேசிக்கு போடு. சிலது பெருசாயிட்டு கேஸ் இல்லை. இதுல மேல உள்ள ரெண்டும் மின்புலச்செறிவு தூரத்துடனான வரை. மின்புலச்செறிவு வேர்சஸ் தூரம். கீழே உள்ள ரெண்டும் அழுத்தம் வேர்சஸ் தூரம். அழுத்தம் வேர்சஸ் தூரம். உங்களுக்கு இங்க சமன்பாடு தெரியும். E சமன் 1/4 4πε0 Q இன் கீழ் R வர்க்கம். சோ E நேர்வியல் சமன் என்ன? 1/4 R வர்க்கம். அதே இங்க V சமன் 1/4 4πε0 into Q இன் கீழ் R. V நேர்வியல் சமன் 1/R. இப்படிதான் ரெண்டு சமன்பாடுகளுக்கு வித்தியாசம். சரி, ஒன்று வர்க்கத்துல ஒன்று Rல வரும். ஆனா கேஸ் ஒன்று இல்லை. இப்ப நான் 4 வரைப்பு கீறதுக்கான நோக்கம் என்னன்னா இந்த ஒவ்வொரு இடத்திலையும் நான் ஏற்றங்களை தான் வைக்கப்படும். சரியா? இங்க ஒரு பிளஸ் Q ஏற்றம், இங்க ஒரு பிளஸ் Q ஏற்றம், இங்க பிளஸ் Q, இங்க மைனஸ் Q, இங்க பிளஸ் Q, இங்க பிளஸ் Q, இங்க பிளஸ் Q, இங்க மைனஸ் Q. சரியா? ஓகே. பிளஸ் Qல இருக்குது. சோ இவர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டா ஒரு காவி. ஆனா இவர் என்ன எண்ணி நினைவுல வச்சீங்க. சரியா? காவி தானே. பிளஸ்ல போடக்கல பெருமானம் பிளஸ்ல வரும். இணைந்து ஆரம்பி. சரியா? அவர் எப்படி குறைவார்னா இப்படி குறைவு. சரியா? குறைவார். அதே இங்கால திசையில இடப்பெயர்ச்சியும் தூரத்தோட தானே.
தூரம் சொல்லக்குள்ள இடப்பெயர்ச்சி என்ன இதுல என்ன பிளஸ் திசைன்னு எடுத்துப்போம். இவரும் ஒரு பிளஸ் கருவி, இங்காலதான் பிளஸ் திசைனதால இவரும் என்ன செய்வாண்டா இப்படி குறையும். சரி தொடாமக்கு இரு, சரியா தொடாமக்கு இரு. இவர் அடுத்த திசையில போறவர் எப்படி வருவார்டா இவரை இப்படி தலைகீழாக பிரட்டின மாதிரி இந்த திசையில இவரை தலைகீழாக பிரட்டி விட்ட திசையில வரும். இதை இப்படி இப்படி உள்டாகும். இப்ப இவர் அடுத்தவர் எப்படி வருவாரு இப்படி வருவார். சரியா இப்படி அலங்கோலமா உடையலான்னு சொல்லி இவங்க இப்படி வந்து மைனஸ்ல சந்திச்சு இப்படி போற மாதிரி இருக்கு. சரியா ஓகே. இங்க இங்க இந்த திசை என்ன பிளஸ் திசைன்னு சொன்னேன். இந்த திசை பிளஸ் திசை. அப்ப இவர் எப்படின்னு சொன்னா நார்மலாக இப்படி வருவார். இவர் மைனஸ் தானே, இவர் மைனஸ் சொன்னதால இவருக்கு இங்காலதான் பிளஸ் திசை. அப்ப இவர் வந்து இப்படி ஜாயின் ஆகுவார். சரியா இவர் அடுத்தவரை நான் இங்கால கீரணும்னு சொன்னேன். இவரை இப்படி பரட்டி விட்ட மாதிரி இவர் அடுத்தவர் இவரும் காவியே அங்கால பரட்டி விட்டோம். சரியா ஏன்னா இந்த மீன்பிழச்சேரி விட காவி இங்கால பிளஸ் திசை இங்கால பிளஸ் திசைன்றதால இப்படி வளைச்சு இப்படி வளைச்சு ரெண்டும் பிளஸ் ஏற்றங்கள் தானே. பிளஸ் ஏற்றங்களுக்கு பிளஸ் திசைன்றதால இப்படி வளைச்சு இப்படி வளைச்சு இது பிளஸ் ஏற்றம் இங்கால பிளஸ் திசைன்றதால இப்படி வளைச்சு. ஆனா இவர் மைனஸ் ஏற்றம் அவருக்கு பிளஸ் திசை எதுன்னு சொல்லி கேட்டா அடுத்த திசை தான் அவருக்கு பிளஸ் திசை. அப்ப அவர் இப்படி வரும். சரியா மின்னழுத்தம் தீரப்பறேன் மின்னழுத்தத்துல கேஸ் இல்லை. அதே போலதான் இங்கேயும் குறையும். சரியா குறையும். அடுத்தவர் இவர் மத்தவர் கீழே தேவை ஏன்னு சொன்னா இவர் எண்ணி தானே இங்கால சைட்லேயே இவரும் பிளஸ் தானே இவர பிளஸ் இங்கால மைனஸ் இப்படி. சரியா இதுல பிளஸ் பெருமானத்தால பிளஸ்ல ஆரம்பிச்சு பிளஸ் இப்படி அடுத்த திசையில இப்படி இவர் மைனஸ் தானே அப்ப கீழே இருந்து ஆரம்பிப்பார். ஏன்னா மைனஸ் பெருமானம் வரப்போகுது. அப்ப இவர் இப்படி மத்தவர் இப்படி அப்ப ரெண்டும் வந்து இடையில ஜாயின் ஆகுவாங்க. சோ இவர் காவிண்டத்தால இவர் ஒரு பக்கம் மேல வந்தா மறுபக்கம் கீழே வருது. சரியா இவர் எண்ணினதால ஒரு பக்கம் இங்கால வந்தா மறுபக்கம் அதே பக்கத்துல இங்கால வருது. பிரச்சனை. சோ இந்த கேள்வியின் படி கேட்கப்பட்டது அழுத்தம் இடையில தூரம் எல்லாம் தந்திருக்காங்க பிரச்சனை இல்ல. சோ நான் கீர்ன வரைப்புகள் முடிவெடுக்கலும் வரைப்பு இப்படி வரப்போகுதுன்னு சொன்னது. சரியா அவங்க கீர்ணிக்கிறது வந்து என்ன ஏரியான்னு சொல்லி கேட்டா இந்த ஏரியாவை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுதாங்க. சோ வரைப்பை பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இல்லாட்டி செகண்ட் வரும். சரியா ஆனா இவங்க புள்ளி ஏற்றம் தந்ததால இவங்க தூரத்தை பத்தி பேசல. இந்த வோல்டேஜ் இந்த பெருமானத்தை சரியா சரி அழுத்தத்தின் பெருமானத்தை ஏற்றத்தை வச்சுதான் முடிவு பண்ணும். சரியா அப்ப ஒன்று இங்க பிளஸ் மைனஸ் கேஸ் இல்லை. ஆகவே இங்க உள்ள பெரிய ஏற்றம் என்னன்னு சொன்னா -2q தான் பெரிய ஏற்றம். சரியா சோ அப்ப -2q தான் பெரிய ஏற்றம்னு சொன்னதால எஸ் -2q தான் பெரிய ஏற்றம். அங்க தரப்பட்ட பிளஸ் சின்ன ஏற்றம்னு சொன்னதால சின்ன ஏற்றத்தால் அழுத்தம் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கு அந்த ரேஷியோவுக்கு ஏற்ப இந்த நல்ல விலங்கு நல்ல ஒரு விஷயத்தை விலங்க இந்த இடத்துல அழுத்தம் பூஜ்ஜியமாகுது. என்ன இந்த இடத்துல அழுத்தம் பூஜ்ஜியத்தை தொடுவதே. சோ அப்ப ரெண்டு சைட்லையும் அதாவது இவங்களா இங்கால வரக்கூடியதும் இங்கால வரக்கூடியதாலையும் பூஜ்ஜியமாகணும். சரியா ரெண்டு பெருமானம் பூஜ்ஜியத்தை அடையணும்னு சொன்னால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கியூவின் கீழே 6 தானே கியூவின் கீழே 6 வரணும் -2q கீழே 2r வரணும். அப்பதான் ரெண்டும் என்ன செய்யும்டா ஈக்குவலா ரெண்டும் ஈக்குவல் ஆயினா தான் ஒரு பூஜ்ஜியத்தை உருவாக்கியலும். எதிரெதிர் திசையில ஈக்குவல் ஆயினா தான் ஒரு பூஜ்ஜியத்தை உருவாக்கியலும். ஆகவே கியூல இருந்து 6 தூரத்திலையும் -2q இருந்து 2r தூரத்திலையும் பூஜ்ஜியமாகாத புள்ளி இருக்கணும். சரியா பூஜ்ஜியமாகாத புள்ளி இருக்கும். சோ அப்ப அந்த இடத்துல முதலாவது ஆன்சர் வர மாதிரி இருக்கு. என்ன செக் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது ஆன்சர் வர மாதிரி இருக்கு. சரி முதலாவது ஆன்சர் வரக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஓகே 15வது கேள்வி போவோம். 15வது கேள்வி இவர்களுக்கு என்ன
சரியா? 15வது கேள்வி. 15வது கேள்வி விளங்கித்தானே? இந்த இடத்துல பூஜ்ஜியத்தை அடையுதுண்டா எதிரெதிர் திசையில வார பெருமானங்கள் அந்த இடத்துல ஈக்குவல் ஆகும். ஈக்குவல் ஆகணும்னு சொன்னா கியூவின் கீழ 6ம் மைனஸ் 2 கீழ 2 6 வரும். அப்ப 6 6 சேர்ந்து 3 6 வரும். உங்களுக்கு இடையான கேப் 3 6 தானே. இங்க இருந்து இங்க மைனஸ் 2 கியூ மாதிரியே. சோ இங்க இருந்து 2 6ம் இங்க இருந்து 6ம் வரும். சோ அது கேள்வி பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 15வது கேள்வி சிம்பிளாக யோசிச்சு செய்ய வேண்டிய கேள்வி. எப்படி சிம்பிள் சொல்லி பாருங்க. சீரான உலகத்தாடு அன்று வட்டத்துளை ஒன்று வெட்டப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்ட இத்தகட்டின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது துளையின் விட்டு அதிகரிக்கும். துளையின் விட்டு அதிகரிக்கும். சரியா? விட்டத்துல வார அதிகரிப்பை கேட்டிருக்காங்க. சரியா? விட்டத்துல வார அதிகரிப்பை கேட்டிருக்காங்க. விட்டத்துல வார அதிகரிப்புன்னு சொன்னது இங்க வந்து ஒரு வட்டம் தானே இருக்குது. ஒரு வட்டம் இருக்கு. வட்டத்துளை ஒன்று. இதென்ன நீல விரிகை குணகம் வந்து என்னன்னு சொல்லி இல்லை. சரியா? ஒரு பெருமானம் வந்து சொல்லி இல்லை. சரியா? அப்ப இங்க உள்ள விட்டத்துல வார அதிகரிப்பு யாருல தங்கும்ன்றது மட்டும்தான் கேள்வி. சரியா? நீங்க நல்லா நினைவு கொள்ளுங்க. இங்க ஒரு பரப்பு ஒன்று இருக்கு. சரியா? தனியான ஒரு கம்பியோ இல்லாட்டி ஒரு குறித்த நீளமோ இல்ல, ஒரு பரப்பு இருக்கு. சோ பரப்பு இருக்குன்னு சொன்னாலே நீங்க விலை கொள்ளணும். இங்க நடக்கப்படுற விரிவு என்னன்னு சொல்லி கேட்டா பரப்பு விரிவு. இங்க நீல விரிவு நடக்கல. இங்க அந்த வட்டத்துல வரக்கூடிய விரிவு என்ன? நீல விரிவு இல்ல. இந்த வட்டத்துல வரக்கூடிய விரிவு என்ன? பரப்பு விரிவு. சோ பரப்பு விரிவுன்னு சொன்னாலே என்ன வரப்போகுது? 2 தர நீல விரிகை குணகம். சரியா? இது நல்ல நினைவு வந்துடும். சோ 2 எல்பா சிம்பிளாக சொல்ல போனா 2 எல்பா சமன் பீட்டா. சோ 2 தர நீல விரிகை குணகம். ஆக நீங்க பரப்பை கண்டுட்டு தான் அந்த பரப்புல வார மாற்றத்தை கண்டுதான் நீங்க என்ன செய்யணும்? அங்க வர விட்டத்துல வர மாற்றத்துக்கு வரணும். பரப்புல வார மாற்றத்தை கண்டுதான் நீங்க என்ன செய்யணும்? அங்க வர விட்டத்துல வார மாற்றத்துக்கு நீங்க வர வேண்டி இருக்கும். சோ அதனால நினைவுச்சு கொள்ளுங்க. 2 தர நீல விரிகை குணகம்ன்றது இன்னும் மென்ஷன் ஆக போகுது. ஏன்னா நீங்க வரப்போது பரப்பு விரிவுன்றதால நீங்க திருப்பி திருப்பி நீல விரிகை குணத்துல போயிட்டு நிக்கலாம். சோ அப்ப 2 தரன்றது கட்டாரு. சோ அப்ப நம்ம முதலாவதையும் 2வதையும் வெட்டுவோம். வெட்டிடலாம். 5வதையும் வெட்டுவோம். 3 தரன்னு சொன்னா அது கனவளவு விரிவு குணத்துக்கு. ஆன்சர் வந்து 3 இல்லாட்டி 4. சரியா? அடுத்து தனி வெப்பநிலை இக்கு சமனாகும். அடுத்து வெப்பநிலை அதிகரிப்புக்கு சமம். இந்த இடத்துல விரிகைன்னு சொல்லக்கல வந்து வெப்பநிலை அதிகரிப்பு டெல்டா டீட்டா தான் போடுது. உதாரணமாக பீட்டா வச்சு போட்டா பீட்டா இன்டு டெல்டா டீட்டா, அதாவது ஆரம்ப பரப்பு தர பீட்டா இன்டு டெல்டா டி தான் பரப்புல ஏற்பட்ட மாற்றம். சரிதானே? ஆகவே நல்லா நினைவு கொள்ளுங்க. நல்லா நினைவு கொள்ளுங்க. இந்த இடத்துல வர மாற்றம் வந்து வெப்பநிலை மாற்றத்துல தான் தங்கியிருக்கு. சரியா? வெப்பநிலை அதிகரிப்புல தான் தங்கியிருக்கு. சரியா? ஆகவே நீல 2 தர நீல விரிகை குணகம் வரப்போது. அதே போல இதுவும் வரும். யாரும் வரப்போதோ வெப்பநிலை அதிகரிப்புன்னு சொல்லி வரும். ஆகவே 3ஆ 4 ஆன்சர்னு சொல்லி பார்த்தா 4 ஆன்சர். 3ஆ 4 ஆன்சர்னு சொல்லி பார்த்தா 4 ஆன்சர். இப்ப இந்த இடத்துல இது என்ன இது ஒரு விசித்திரமாக கேள்வி செஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. சரியா? ஏன்னா விசித்திரமாக கேள்வி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நீல விரிகை குணகம் யாருக்கு சமன் எல்லாம் கேட்கல. நீல விரிகை குணகமானது என்று கேட்டிருக்கான். அப்ப எதுல தங்கி இருக்கும்? எப்படி மாறும்? என்ன நடக்கும்ன்றது அவனோட கேள்வியா இருக்கு. இப்ப ஏண்ட கெஸிங் படி நான் செய்த முதற்படி ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். இங்க நடக்குது பரப்பு விரிவு. அப்ப 2 தர நீல விரிகை குணகம் வேர்ட் கட்டாயம் அந்த இடத்துல. சோ மத்த எல்லாம் விட்டுங்க. 3 4. அடுத்தது நீல விரிகையோ பரப்பு விரிகையோ கனவளவு விரிகையோ அந்த இடத்துல வெப்பநிலை மாற்றம், வெப்பநிலை அதிகரிப்போ வெப்பநிலை குறைவோ தான் முக்கியம். சோ டெல்டா டி தான் முக்கியம். அந்த இடமும் அங்கே மென்ஷன் ஆகணும். சரியா? சோ வேறொரு வேர்டு மைன மென்ஷன் ஆகி இல்ல. சோ அப்ப அதுல மட்டும் தான் தங்க போகுதுன்னு சிம்பிளாக முடியும். உங்க அந்த ஆரம்ப பரப்போ ஆரம்ப நீளமோ ஆரம்ப விட்டமோ சொல்லப்படையில அதுல நீங்க யோசிக்குது சிம்பிளாக அதோட முடிச்சுக்கொள்ள இயலும். சோ இவ்வளவுதான் விஷயம். சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்த
பேசிக்கா சிம்பிளாக நீங்க பேப்பர் எப்படி செய்யணுமோ அந்த அளவுக்கு நார்மலாக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பெருசாக போகும். சில விஷயம் மட்டும்தான் மேலோட்டமாக பேசுகிறது. ஸோ அடுத்தது கண்டினியூ பண்ணுவோமா இல்லாட்டி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேற என்ன செய்வோமா அடுத்த சொல்லுங்க. அதே போல விளங்கிச்சா விளங்கலையா இந்த டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ரொஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் நான் போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ல, உங்களுக்கு பார்க்கலும். தேவையானவங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுங்க. அடுத்தது இவ்வளவு விஷயம். என்ன சரி விஷயம் சொன்னா உங்களோட கமெண்ட்ஸினூடாக தெரிஞ்சுக்கொண்டு கண்டினியூ பண்ணுமா டிஸ்கண்டினியூ பண்ணுவான்னு பார்ப்போம். நார்மலாக தான் செஞ்சேன். அடுத்த கிளாஸ்ல இதை விட நார்மலாக செய்வோமா, குயிக்காக செய்வோமா, அப்படி இல்லைன்னு சொன்னா நிறைய பேசி டீப்பாக செய்வோமானதை சொல்லி வேணுமா. இதோட முடிச்சுக்கொள்ளும்.